हरे कृष्णा இன்னைக்கு வந்து குந்தியின் போதனைகள் டீச்சிங்ஸ் ஆஃப் குயின் குந்தி இந்த புக்கு பார்க்குறோம். புதுசாக இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். 26 வாரங்கள் இது பார்க்கலாம். இது வந்து அருமையான ப்ரேயர்ஸ் இருக்குது. குந்தியினுடைய ப்ரேயர்ஸ் இருக்குது. ப்ரேயர்ஸ்னால் அந்த அவங்க வந்து கிருஷ்ணர் வந்து கிளம்பும் போது கிருஷ்ணரை நோக்கி பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஓகே, அது பண்ணுவாங்க. அது பார்க்கலாம். டீட்டெயில் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கீர்த்தனை பண்ணலாம். அது வந்து நம்ம பேசலாம். ஓகே, பேசினாது ஃபஸ்ட்டு வச்சு அதை வச்சுக்கோ. जय गुरुदेवा 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 जय गुरुदेवा जय गुरुदेवा 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 जय गुरुदेवा जय प्रभुपदा जय प्रभुपदा
வந்து நிறைய இருக்காது, அது இப்போ நிறைய கொடுத்துருக்காங்க குரூப்பாக. ஓகே, அதோட சேர்த்து நிறைய எக்ஸசைஸ்லாம் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஹரே கிருஷ்ணா டியூன் வந்து பாடணும். ஓகே, எல்லாரும் பாடணும். எந்த இதுலேருந்து வரலாம் இன்னைக்கு? இப்படி வரலாமா இப்படி வரலாமா? எப்படி வரணுமோ அவங்க தான் சொல்லணும். ஓகே, அடுத்த லைன் சொல்லக்கூடாது. நீ பண்ணுறியா? பண்ணீங்களா? நீ பண்ணுறியா? Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna,
good, super. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare எப்படி வரலாமா பாடம் சந்தோஷப்படு Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Okay, very good. சந்தோஷ் என்ன நீங்க யாரும் எப்படி லேர்ன் பண்ணீங்களா? சிம்பிள் டியூன் பண்ணிக்கணும் தானே. இது ப்ராப்பர் டியூன் இருக்குல்ல. ஹரே கிருஷ்ணா சரி நீ பாடு. யோசிச்சு பாரு. பாரு. Hare Krishna, Hare Krishna. Very good. Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Santosh. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. அது ட்ரை பண்ண பயமா இருக்கா? அடுத்து ட்ரை பண்ணு. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. ஓகே இந்த பாக்கி நீ பாடணும் இல்லையா? நீ எப்படி பாடணும்? வெயிட் பண்ணு. மாதாஜி பாடிட்டு வரட்டும். மாதாஜி ஹரிணி பாடணும்ல, நான் ஹரிகன் மாதாஜி ஹரிணி அடுத்து நல்லா யோசிக்கோ. உனக்கு ஒரு கட்டாயம் ஏதாச்சும் ரெண்டு யோசிக்கலையா? சரி பார்த்துக்கலாம்.
படிச்சா கூட பரவாயில்ல, மதம் படிச்சா பரவாயில்ல. அப்ப என்ன சொன்னீங்க நீங்க? நான் சொன்னேன் எப்ப யூசுவலா வரதான் இருக்கு. எங்க ரிலேட்டிவ் எப்படி இருந்தாலும் அங்க எட்டிப்பட்டு சரி போமா அப்படின்னு சொல்லி விட்டாரு. மாறுறாங்க, ரெண்டு செக்யூரிட்டி மாறுறாங்க, வழக்கமா இருக்கும் போயிட்டாங்க, வரும்போது கேட்கறாங்க. நீங்க என்ன சொன்னா அதுதான் உங்களுக்கு நான் அந்த மைகிட்ட அனுப்புவேன். நீங்க மைகிட்ட காமிச்சா விட்டுருவாங்க. மைகிட்ட என்ன விட்டுருவாங்க? இல்ல நீங்க சொல்லிடுங்க எங்க ரிலேட்டிவ் தான், எங்க வீடு தான் இருக்குன்னு சொல்லிடுங்க. அப்படி சொல்லிடுங்க, இப்படிதான் இருக்கேன், எங்க தங்கச்சி தான் அப்படி சொல்லிடுங்க. அப்படி சொல்லிட்டு வந்துருக்கோம். எதுக்காக போறீங்கன்னா பஜன் வைக்கிறாங்க, அதுக்கு போறோம். எங்க வீடு நாங்க வரோம், நாங்க வரோம் வந்துட்டு இருப்பேன், அடிக்கடி அப்பப்போ வருவேன் சொல்லிடுங்க. நான் ரிப்பீட்டட் கெஸ்ட் போட்டுறேன். ரிப்பீட்டட் போட்டு மல்டிபிள் என்ட்ரி எனக்கு அப்ரூவ் பண்ணிட்டாங்க. எப்பெல்லாம் வர மாதிரி அப்ரூவ் பண்ணிட்டாங்க, நான் பக்கத்துல இருக்கேன், அவங்க ஹெல்ப் தேவைப்பட்டு நான் வரேன்னு சொல்லிடுறேன். சரிங்களா? நீ சும்மா மந்திரத்தை படி போதும். அந்த ஹரிகிருஷ்ண மந்திரம் படிச்சா போதும். மந்திரம் எடுத்துக்கோ. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. வெரி குட். ஹரே ராமா ராமா ஹரே ராமா ஹரே ராமா. ரெண்டு ஹரே ராமா வருடா. ரெண்டு பரவாயில்ல. ராமா ராமா ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna. Very good. Okay. Hare Krishna. இப்போ வந்து நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சலாம். அந்த புக்லயே ஒன்று இருப்பானே படிக்கலாம் வந்து. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அக்ஞானதிமிராந்தஸ்ய ஞானஞ்ச
नन्दयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारणं नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सारस्वते गौरवाणी प्रचारिणे देवी शून्यवाणी भाष्यादेशनायिने जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण महामंत्रम की जय जय श्री भक्तिवेदांत स्वामी सर्वदा महाराज की जय गुरुदेव की जय गौर प्रेमानंदे हरे कृष्णा फुल स्ट्रेंथ रहने की क्लास आने टाइम नहीं करना जय श्री कृष्ण हरि बोल ओके 35 6:35 हरे कृष्णा இந்த புக் வந்து on the 7th introduction சாப்டர் 1 half an hour mind first ஹரே கிருஷ்ணா இங்க பாருங்க நல்லா கவனிக்க கிளாஸ் பேசக்கூடாது அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு டிவி மாதிரி வாங்கிடலாம் டிவி ஃபிட் பண்ணிடுவோம் அதுல வந்து ஸ்லோவா பார்க்கலாம் இன்னைக்கு வந்து கேட்டுக்கிட்டே ஃபுல்லாக சொல்லலாம் அவன் அண்ணாட்ட புக் இருக்கு அந்த புக் இருக்கவங்க புக்கை பார்த்துக்கலாம் ஓகே कुंतीवा रिपीट पढ़ला ना कुंतीवाचा नमस्ये पुरुषं वाद्यं ईश्वरं प्रकृते परं अलक्ष्यं सर्वभूतानां अंतर बहिः अवस्थितं कुंतीवाचा नमस्ते पुरुषं वाद्यं नमस्ते पुरुषं द्वाद्यं नमस्ते पुरुषं वाद्यं नमस्ते पुरुषं द्वाद्यं ईश्वरं प्रकृते परां ईश्वरं प्रकृते परां ईश्वरं प्रकृते परां ईश्वरं प्रकृते परां अलक्ष्यं सर्वभूतानां अलक्ष्यं सर्वभूतानां अलक्ष्यं सर्वभूतानां अलक्ष्यं सर्वभूतानां अन्तर्बहिरवस्थितम् 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 कुन्तीवाचा उवाच नमस्ते पुरुषं वाद्यं नमस्ते पुरुषं द्वाद्यं ईश्वरं प्रकृते परां ईश्वरं प्रकृते परां अलक्ष्यं सर्वभूतानां अलक्ष्यं सर्वभूतानां अन्तर्बहिरवस्थितम् अन्तर्बहिरवस्थितम् कुन्तीवाचा उवाच नमस्ते पुरुषं वाद्यं नमस्ते पुरुषं द्वाद्यं ईश्वरं प्रकृते परां ईश्वरं प्रकृते परां अलक्ष्यं सर्वभूतानां अलक्ष्यं सर्वभूतानां अन्तर्बहिरवस्थितम् अन्तर्बहिरवस्थितम् कुन्तीवाचा उवाच नमस्ते पुरुषं वाद्यं नमस्ते पुरुषं द्वाद्यं ईश्वरं प्रकृते परां ईश्वरं प्रकृते परां अलक्ष्यं सर्वभूतानां अलक्ष्यं सर्वभूतानां अन्तर्बहिरवस्थितम् अन्तर्बहिरवस्थितम् नमस्ते पढ़ी हाँ उवाच कुन्तीवाचा नमस्ते पुरुषं द्वाद्यं नमस्ते पुरुषं वाद्यं ईश्वरं प्रकृते परां ईश्वरं प्रकृते परां अलक्ष्यं सर्वभूतानां अलक्ष्यं सर्वभूतानां अन्तर्बहिरवस्थितम् अन्तर्बहिरवस्थितम् कुन्तीवाचा
धान्यम् ईश्वरं प्रकृते पराम् ईश्वरं प्रकृते पराम् अलक्ष्यं सर्वभूतानाम् अलक्ष्यं सर्वभूतानाम् अन्तर्बहिरवस्थितम् अन्तर्बहिरवस्थितम् कुन्ती उवाच नमस्ये पुरुषं पाद्यं नमस्ये पुरुषं पाद्यम् ईश्वरं प्रकृते परम् ईश्वरं प्रकृते परम् अलक्ष्यं अलक्ष्यं सर्वभूतानाम् अन्तर्बहिरवस्थितम् अन्तर्बहिरवस्थितम् सन्तोषः कुन्ती उवाच कुन्ती उवाच नमस्ये पुरुषं त्वाद्यम् नमस्ये पुरुषं पाद्यम् ईश्वरं प्रकृते परम् ईश्वरं प्रकृते परम् अलक्ष्यं सर्वभूतानाम् अलक्ष्यं सर्वभूतानाम् अन्तर्बहिरवस्थितम् अन्तर्बहिरवस्थितम् पड़ी अधिक तरह ओके कुन्ती उवाच कुन्ती उवाच नमस्ये पुरुषं त्वाद्यम् नमस्ये पुरुषं पाद्यम् ईश्वरं प्रकृते परम् ईश्वरं प्रकृते परम् अलक्ष्यं सर्वभूतानाम् अलक्ष्यं सर्वभूतानाम् अन्तर्बहिरवस्थितम् अन्तर्बहिरवस्थितम् कुन्ती उवाच कुन्ती उवाच नमस्ये पुरुषं त्वाद्यम् नमस्ये पुरुषं पाद्यम् ईश्वरं प्रकृते परम् ईश्वरं प्रकृते परम् अलक्ष्यं सर्वभूतानाम् अलक्ष्यं सर्वभूतानाम् अन्तर्बहिरवस्थितम् अन्तर्बहिरवस्थितम् படிக்கிறீங்களா ஷீனிகா ஷீனிகா படிக்கலையா ஷீனிகா படிச்சுட்டு அதுக்கு ஓகே நீ படிக்கிறீங்க வீடு அவங்க வீடு இருக்கா ட்ரை பண்ணி பார்க்கிறேன் இல்ல வாங்க விட்டு கொஞ்சம் அடுத்து கடைசியா ட்ரை பண்ணுவோம் ஓகேவா ஷீனிகா कुन्ती उवाच कुन्ती उवाच नमस्ते पुरुषं त्वाद्यम् त्वाद्यम् नमस्ये पुरुषं पाद्यम् नमस्ते ईश्वरं प्रकृते परम् प्रकृते परम् ईश्वरं प्रकृते परम् अलक्ष्यं सर्वभूतानाम् अलक्ष्यं सर्वभूतानाम् अन्तर्बहिरवस्थितम् अन्तर्बहिरवस्थितम् अतः நீங்க படிக்கிறீங்களா कुन्ती उवाच कुन्ती उवाच नमस्ये पुरुषं त्वाद्यम् नमस्ये पुरुषं पाद्यम् ईश्वरं प्रकृते परम् ईश्वरं प्रकृते परम् अलक्ष्यं सर्वभूतानाम् अलक्ष्यं सर्वभूतानाम् अन्तर्बहिरवस्थितम् अन्तर्बहिरवस्थितम् अतः நீங்க படிக்கிறீங்களா படிங்க नमस्ये पुरुषं पाद्यम् ईश्वरं प्रकृते परम् अलक्ष्यं सर्वभूतानाम् अन्तर्बहिरवस्थितम् பக்கம் சொல்றீங்க வரும் சொல்லிட்டேன் இவனும் இவனும் சன்னானோ அவன் அண்ணன் சொல்லிட்டேன் அண்ணா சொல்றேன் சொல்றீங்க நீ சொல்றியா சொல்றியா சொல்லு. மார்க் எடுத்து சொல்லு மாஸ்க் மாத்திரம் எடுத்துக்கோ சொல்லிட்டு அப்படிதான் தெரியும் இப்ப சொல்லு कुन्ती उवाच कुन्ती उवाच नमस्ते पुरुषं नमस्ते पुरुषं पाद्यम् ईश्वरं ईश्वरं प्रकृते परम् अलक्ष्यं सर्वभूतानाम् अन्तर्बहिरवस्थितम् वेरी गुड सहना मार्क्स पढ़ो कुन्ती उवाच नमस्ते पुरुषं ताद्यम् त्वाद्यम् नमस्ते पुरुषं पाद्यम् ईश्वरं ईश्वरं प्रकृते परम् वेरी गुड நல்லா சொல்லு प्रकृते परम् अलक्ष्यं सर्वभूतानाम् अलक्ष्यं सर्वभूतानाम् अन्तर्बहिरवस्थितम् अन्तर्बहिरवस्थितम् वेरी गुड क्लाप பண்ணலாமா நல்லா பண்றாங்க ஓகே இப்ப எல்லாம் கிளியர்ஸ்ல நீ சொல்ல படியா ஓகே அர்த்தம் படிக்கலாம் ஓகே சந்தோஷ் படிங்க
Srimati Kunti said, "O Krishna, I offer my obeisances unto you because you are the original personality and are unaffected by the qualities of material world. You are existing both within and without everything, yet you are invisible to all." மாதா தமிழ்ல படிங்க. தமிழ் இல்லையே. தமிழ் இல்லையோ? ஓ, குந்தி பால் தமிழ் கொண்டு இல்லையா? மாதாஜி நீங்க 2 புக் வச்சிருக்கீங்க, 1 புக் வச்சிருக்கீங்களா? 2 குந்தி பால் வச்சிருக்கீங்களா? குந்தி பால் வச்சிருக்கீங்களா? நீரோ மாதிரி சொல்லணும். இல்ல எடுத்துட்டு மாத்தி கொடுத்துட்டேனா? உங்களுக்கு ஒரு தமிழ் புக் வந்து யாரு கொடுத்தாங்க தெரியல. ஒண்ணு தான் உங்களுக்கு இருக்கு இல்லையா? சரி ஓகே, இப்ப நான் தமிழ்ல சொல்றேன். மாதாஜி சரி நான் தமிழ்ல பகவத்கீதை எடுத்துட்டு போனீங்களா வீட்டுல இருந்து? அதுல நான் கொடுத்து விடல உங்களுக்கு புள்ளியும் போது நீங்க அவன் செக் பண்ணல. ஏற்கனவே இருக்கேன்றாங்க. ஏற்கனவே இருக்கா? இப்போ இல்லை. இப்ப எடுத்துட்டு போனாங்களா? மாதாஜி உங்களுக்கு தான் கொடுத்துருக்கோம். நாங்க தேடி ஒருத்தர் தமிழ்ல கேட்டாருன்னு சொல்லி தேடி வீடு ஃபுல்லா தேடிட்டோம். நீங்க இருந்தீங்களா? நீங்க இப்பவே கேட்டார்ல, நாங்க என்ன வீடு ஃபுல்லா தேடி எல்லா புக்கு பார்த்தீங்கன்னா 300 புக் கிட்ட இருக்கு. எல்லா புக்கும் ஆமா குந்தி பால் தமிழ்ல நான் தேடிட்டு இருந்தேன். தமிழ் வாங்கிட்டேன். இப்ப தமிழ் வாங்கிட்டேன். வாங்கினோம். உங்ககிட்ட வந்து யார்கிட்ட வந்தா சரிதான். யார்கிட்டயும் கொடுத்தவங்க யார்கிட்ட கொடுத்தது தெரியல. நான் சொன்னேன் மாதாஜி தான் கொடுத்தா. இல்ல மாதாஜி ஏற்கனவே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி எடுக்கக்கூடாது அப்படின்னு சும்மா லேசி சொல்லு. குந்தி சொல்றாங்க, கிருஷ்ணா எனக்கு வந்து உன்கிட்ட வந்து நான் வந்து விழுந்து கும்பிடுறேன், ஒபிஷன்ஸ் பே பண்றேன். உட்காரணும் சும்மா போகணும். உட்காந்து பண்ணலாம் பண்ணுக்கோ. ஒரு அரை மணி நேரத்துக்கு தண்ணி குடிக்கணும். ஓகேவா? ஓகே. சோ நீ வந்து முதல் கடவுள். ஓகே, நீ வந்து இந்த பௌதிக உலகத்தினுடைய குணங்கள்னால அஃபெக்ட் ஆக மாட்ட. நீ வந்து உள்ளே இருக்க வெளியே இருக்க, நீ எல்லாருக்கும் தெரிய மாட்ட அப்படின்னு சொல்லி குந்தி சொல்லுவாங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கு, புரியுது இல்லையா? நம்ம குந்தி வந்து எந்த இடத்துல இந்த மாதிரி ப்ரேயர் பண்றாங்கிறத பார்க்கலாம். அசரி போதும், தண்ணி வேண்டாம். அவன் சும்மா கேட்கிறான்டா, நீ உட்காந்துக்கிறான். சொல்லுவ சொன்னான். அவன் இப்ப குடிக்க மாட்டான். எழுதிட்டு அவனுக்கு போர் அடிக்குது. ஓகேவா? எல்லாம் அமைதியா உட்காரணும். ஒரு அரை மணி நேரம் கட்டுப்படி உட்காரணும். ஓகே, அதுதான் அந்த கிளாஸ். ஜெயில என்ன பண்ணுவாங்க? அடைச்சி வச்சிருப்பாங்க. கரெக்டா? அது மாதிரி நம்ம உலகத்தையே அப்படி ஜெயில் தான் அது. ஓகே, நம்மள எல்லாம் அடைச்சி வச்சிருக்காங்க. நீங்க இஷ்டப்பட்டு நடக்க முடியுமா? வீட்டுல ஸ்கூல்ல இஷ்டப்பட்டு நடக்க முடியுமா? ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அப்ப என்னது இது? ஜெயில் தான். ஃப்ரீயாவே இருக்க முடியல, இஷ்டப்படி பண்ண முடியல. ஓபன் ஜெயில். கரெக்ட். அத மாதிரி இப்ப வந்து நம்ம என்ன பண்ணா, அது விடுதலையா தான் இது கேட்கணும். அரை மணி நேரம் உட்காந்து கேட்டா போதும். ஓகேவா? இப்ப குந்தி மகாராணி எந்த இடத்துல இதை சொல்றாங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, ஒரு மிகப்பெரிய யுத்தம். அது என்ன யுத்தம்? நல்லா கவனிக்கணும். மகாபாரதம். இந்த மகாபாரதம் பாத்தீங்கன்னா 1,10,000 verses, 1,10,000 verses. ஆமா, அவ்வளவு சான்ஸ்கிரிட் வெர்சஸ் படிச்சோம்ல. நமஸ்தே புருஷன் படிச்சோம். அது மாதிரி 1,10,000 verses பேசக்கூடாது. ஓகே, வெர்சஸ்னா இது ஒன்று படிச்சோம்ல, ஸ்லோகம். அந்த ஸ்லோகம். ஓகே, ஆமா, அந்த மாதிரி 1,10,000 verses. அந்த மாதிரி ஒரு வெர்ஸ் என்னன்னா, மகாபாரதம் வந்து யார் யார் இந்த மாதிரி நிறைய பக்தியை புரிஞ்சுக்க முடியலையோ, இலிட்டேட்டா இருக்காங்கல்ல, ஸ்ரீ சூத்ரா த்விஜபந்து. ஸ்ரீனா யாரு? ஸ்ரீ வந்து அது ஸ்திரீங்கிறது யாரு? இந்த இடத்துல உமன், பெண்கள். ஓகே, அப்புறம் சூத்ரா யாரு? எந்த வேலைக்கும் லாயம் கிடையாது, கை நீட்டி சம்பளம் தான் கரெக்ட், அதான் சூத்ரா. அப்புறம் த்விஜபந்துனா ஃப்ரெண்ட் ஆஃப் பிராமணா. பிராமணனுடைய ஃப்ரெண்டு. பிராமணன் கிடையாது, பிராமணனுடைய ஃப்ரெண்டு. அவங்க தாத்தா யாரோ பிராமணா இருந்தாரு, இவர் பிராமணர் ஃபாலோ பண்றதுல த்விஜபந்து. ஃப்ரெண்ட் ஆஃப் சத்ரியா, அவங்க தாத்தா சத்ரியா வந்தாரு, ஹி இஸ் நாட் சத்ரியா. ஃப்ரெண்ட் ஆஃப் வைஷ்யா. த்விஜபந்துங்கிறது எல்லாருக்கும் சொல்லணும், சூத்ரா கிடையாது, அசுத்தம். ஓகே, சோ அந்த மாதிரி த்விஜபந்து சொல்லுவாங்க. அது இப்ப வந்து சூத்ரா தான் எல்லாமே. இந்த த்ரெட் போடுறவங்க 3 பேர், சத்ரியா போடுவாங்க, பிராமணா போடுவாங்க, வைஷ்யா போடுவாங்க. சூத்ரா மட்டும் தான் போட மாட்டாங்க. சத்ரியா போடுவாங்க. சத்ரியா வைஷ்யா 3 பேர் த்விஜபந்து தான். 3 பேரும் இது பண்றோம். த்விஜா அவங்க வந்து ஃபாலோ பண்ணது த்விஜபந்து. ஓகே, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு 5000 வருடம் முன்னால
குருச்சேத்திரம் அந்த இடத்துல என்ன ஆச்சு, மிகப்பெரிய வார். இப்ப வேர்ல்டு வார் 1 வேர்ல்டு வார் 2 எல்லாம் போச்சுல்ல, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வேர்ல்டு வார் 1 பாத்தீங்கன்னா 5 வருஷம் யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு நாடு இன்னொரு நாட்டை அடிக்கும் போது சொல்லாம கொல்லாம வருவாங்க, திடீர்னு பாம்பு போடுவாங்க, அந்த மாதிரி மக்கள் எல்லாம் கூட அஃபெக்ட் ஆவாங்க, இந்த மாதிரி நடக்கும். ஆனா இந்த குருக்ஷேத்திர யுத்தம் எப்படின்னா 18 நாள் தான். ஒரு இடத்துல வந்து மொத்தமா குழுமிடுவாங்க. அங்க வந்து எந்த விதமான மக்களுக்கு எந்த விதமான சேதம் இல்லாம அவங்க ஃபைட்டர்ஸ் வந்து ஃபைட் பண்ணுவாங்க. பெண்களுக்கோ குழந்தைங்களுக்கோ மாடுகளுக்கோ எந்த விதமான சேதம் இல்லாம அந்த ஃபைட்டர்ஸ் மாத்திரம் சண்டை போடுவாங்க. யாரு வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஆட்சி பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு இது. எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. எவ்வளவு சண்டை நடந்தாலும் எங்க மக்களுக்கு ஒண்ணுமே அஃபெக்ட் ஆகும். இங்க ஒரு சண்டை நடந்ததுன்னா ஒரு நாட்டுல எல்லாருமே உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கணும். எப்ப பாம்புன்னு தெரியாது. இப்ப கல்கட்டால வந்து ரீசெண்டா வேர்ல்டு வார் 2 வரும்போது பிரபுபாதர் வந்து அந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்ப வந்து கல்கட்டாவே எல்லாம் விக்கெட் பண்ணி போயிட்டாங்க. ஏன்னா எப்ப வந்து ஜப்பான்காரன் பாம்பு போடுவான்னு தெரியும். அங்க பாம்பு போடுது, இங்க பாம்பு போடுவாங்க. ரொம்ப பயமா இருக்கும். வீதிக்குள்ள என்ன பண்ணுவாங்க, பிரபுபாதர் அந்த டைத்துலயும் வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் பாடிக்கிறார். ஸோ கிருஷ்ணா டிவோடி எதுவுமே பயப்பட மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த குருஷேத்திர போராட்டத்துல வந்து இப்படி பெரிய யுத்தம் நடக்குது. இது எப்படி ஏன் யுத்தம் வந்ததுன்னா, பாண்டு அப்படின்னு ஒரு பெரிய ராஜா. ஓகே, அந்த ராஜாவுடைய அண்ணன் பேர் யாரு? திருதராஷ்டிரா. இந்த திருதராஷ்டிரா வந்து பிறவி கூடனால அவருக்கு வந்து இது ராஜாங்க பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க. அப்ப வந்து பிறக்கிறப்ப பிளைண்டா இருந்தாங்க. பிறவி கூட பிறக்கிறப்ப. ஓகே, பிறவி கூட அவர் வந்து ராஜாங்க பதவி கொடுக்க மாட்டாங்க. அதனால அவர் வந்து என்ன பண்ண முடியாது, கிங் ஆக முடியாது. அவருடைய தம்பி வந்து பாண்டு, அவர் என்ன பண்ணிடுவாங்க, கிங் ஆக்கிடுவாங்க. இப்ப வீட்லயே 2-3 பேர் இருக்காங்க. அந்த வீட்டு பொறுப்பை வந்து மூத்த பையன் கொடுக்காம 2வது பையன் கொடுத்தா மூத்த பையனுக்கு என்ன வரும்? அதே மாதிரி என்விஎஸும் கோவம் வந்துருச்சு. யாருக்கு? திருதராஷ்டிரத்துக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இருந்தாலும் அவன் அந்த கோவத்தெல்லாம் அடக்கிக்கிறான். திருதராஷ்டிரர் என்ன பண்றாருன்னா, எல்லாம் கவனிக்கணும், எல்லாம் கவனிக்கணும். திருதராஷ்டிரர் என்ன பண்றாரு, எப்படி நம்ம தம்பி வந்து ஆட்சி பண்றானே, நம்ம இன்னைக்கு சீட்ல உட்காரலாம்னு யோசிச்சுட்டே இருக்காரு. யார் யோசிக்கிறா? கவனிக்கணும். ஓகே, அப்பதான் அவனுக்கு புரியும். ஸ்ரீனிகை கவனிக்கிறாங்க, நல்லா கவனிக்கணும். திருதராஷ்டிரன் என்ன பண்றான், தன்னுடைய தம்பியோட சீட்டை பிடிக்குன்னு நினைக்கிறான். எவ்வளவு ஒரு கெட்ட எண்ணம். கரெக்ட், சூப்பர். இந்த மாதிரி கவனிக்கணும். ஓகே, ராஜாவோட சீட்டை பிடிச்சோன்னு நினைக்கிறான். இப்ப யார் ராஜாவா இருக்கா? தம்பி பாண்டு வந்து ராஜாவா இருக்கான் இல்லையா? ஆமா, அவருடைய தம்பி. சரி, ரைட்டு, ஓகே. இப்ப என்னது, ஒரு பாண்டு வந்து ஒரு காட்டுக்கு போகும்போது அவருக்கு வந்து ஒரு சாபம் கிடைச்சோம். நீ வந்து குழந்தையே வந்து பெத்துக்க முடியாத மாதிரி ஒரு சாபம் கிடைச்சோம். ஆமா, பாண்டுக்கு. அதனால பாண்டுக்கு வந்து சாபம் கிடைச்ச உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா, ராஜ்யம் வேண்டாம்னு சொல்லி துறாம பண்ணிட்டு நேரா காட்டுக்கு வந்துடுவார். மற்றவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எல்லாம் கவனிக்க கேளுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். காட்டுக்கு வந்துடுறாரு. அவருக்கு வந்து 2 மனைவிகள். ஒண்ணு வந்து குந்தி, இன்னொருத்தர் பேர் என்ன? மாத்ரி, குந்தி. 2 ஒய்ஃப். முந்தியெல்லாம் சத்திரியாலாம் பாத்தீங்கன்னா 2-3 நிறைய ஒய்ஃப் வச்சிருப்பாங்க. தசரதெல்லாம் ஏகப்பட்ட மனைவி வச்சிருந்தாரு. 3 பிரைமரி, 3 மெயினா இருப்பாங்க. நிறைய குயின்ஸ் இருந்தாங்க. ஏன்னா சத்திரியா வந்து அதை பார்க்க முடியும். இப்ப இந்த கலியுகத்துல பாத்தீங்கன்னா அதெல்லாம் பாசிபிள் கிடையாது. தசரதன் நிறைய கல்யாணம் பண்ணாரு, நானும் நிறைய கல்யாணம் பண்ணேன்னு சொல்லக்கூடாது. அது வந்து இந்த காலத்துல பாசிபிள் கிடையாது. இந்த காலத்துல ஒரு கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண முடியல, லைஃப் ஓட்ட முடியல. கரெக்ட். அவங்களுக்கு பாடு பார்த்து ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணி படிக்க வச்சு மொழி பிதுங்கிது. கரெக்டா இல்லையா? ஒரு ஃபேமிலியே ஓட்ட முடியல. நிறைய கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி ஒரு நவாப் ஹுசைன் ஷா ஹைதராபாத்ல இருந்தாரு. அவர் கூட பாத்தீங்கன்னா 365 ஒய்ஃப் குயின். நீ பாத்தியா அந்த இடம் போய்? ஒரு குயினுக்கு ஒரு ரூம் கட்டியிருப்பாரு. என்னன்னா ஒரு குயின் வீட்டுக்கும் ஒரு நாள் தான் போக முடியும். அப்ப ஒரு வருஷம் ஒரு நாள் தான் வருவாரு. குயின் வீட்டுக்குலாம் ஒரு நாள் போக முடியும். ஒரு வீட்டுக்கு குயின் ஒரு நாள், இன்னொரு வீட்டுக்கு குயினுக்கு இன்னொரு நாள். அப்ப இந்த குயின் வீட்டுக்கு திருப்பி எப்ப வர முடியும்? அடுத்த வருஷம் வர முடியும். இப்படி கிடையாது. கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணது 360. ஓகே, 365. சோ தமிழ்லயும் சொல்ல வேண்டியிருக்கு, இங்கிலீஷ்லயும் சொல்ல வேண்டியிருக்கு. நிறைய பேருக்கு தமிழ் தெரியாது, நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரியாது. அதனால தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் சொல்லலாம்.
இப்போ வந்து குயின் வந்து கிருஷ்ணருக்கு பாத்தீங்கன்னா 16,108 குயின்ஸ், 16,108 புரியுச்சா? அப்ப அவ்வளவு குயின் இருந்தாங்கன்னா அவர் வந்து ஒரு குயின் வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு குயின் வீட்டுக்கு வரதுக்கு வந்து 16,108 டேஸ் ஆகல. அவர் என்ன பண்ணாரு, எக்ஸ்பேண்ட் ஆறாரு. ஒரு கிருஷ்ணாவை எக்ஸ்பேண்ட் ஆறாரு. ஒரு குயின் வீட்டுக்கும் ஒரு கிருஷ்ணா போறாரு. ராஜ்யசபையில ஒரு கிருஷ்ணா இருக்காரு. அந்த வீட்ல இருந்து எல்லாம் வந்து ஒரு கிருஷ்ணா சேர்ந்து துவாரகா இதுக்கு போவார், ராஜ்யசபைக்கு போவார். எவ்வளவு வைஃப் இருக்காங்களோ அவ்வளவு கிருஷ்ணா இருக்காரு. பிரிஞ்சிருவாரு. ஓகே, எப்படி அது பாசிபிள்னா, இப்ப நம்ம இதயத்துல யாரெல்லாம் இருக்காங்க? நாம தான் இருக்கோமா? கூட இருக்காங்க. பரமாத்மா வந்து கிருஷ்ணனுடைய ஒரு fragmental portion. ஓகே, அதவா முகனித்தேனா கிம்யாந்தேன நவார்ஜுனா கிருஷ்ணவ்யாஹனம் கிருஷ்ணம் ஏகாம்ஷின சிதோ ஜெகத். அந்த பரமாத்மா வந்து இதயத்துல இருந்து வெளியே வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இட் இஸ் வெரி ஈஸி பாயிண்ட்ல. அப்ப கிருஷ்ணனுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் குயின்ஸ் இருக்காங்க, மில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் குயின்ஸ், எவ்வளவு எடுத்துக்கலாம் கிருஷ்ணன். ஆனா நம்மளுடைய கெப்பாசிட்டி அது கிடையாது. இதுதான் நம்மளுக்கும் கிருஷ்ணனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அவர் பெருமாள், அவர் இன்ஃபினிட்டி, நான் வந்து இன்ஃபினிட் ஸ்மெல். நான் அவருக்கு கைங்கரியம் பண்றதுக்காக நான் வந்து உருவாகி இருக்கிறேன். இப்படிங்கிறத மனசுல ஆழமா பதிய வச்சுக்கணும். நாளைக்கு என்ன நினைப்பான்னா, நானும் கிருஷ்ணனும் சேம் அப்படின்னு நினைப்போம். அது பவுண்டரிக்கான ஒருத்தர் என்ன தெரியுமா? பவுண்டருக்கா. அவன் என்ன பண்ணுவான்? பவுண்டருக்கா 4 கை, ஆர்டிபிஷியலா 2 திண்டத்துல அந்த சலசக்கரம் சுத்தம், அப்புறம் சங்கு, கதா, புஷ்பம் எல்லாம் வச்சிருப்போம். அது மிஷின் மாதிரி வச்சிருப்பான், இந்த சக்கரம் சுத்த மாதிரி. பவுண்டருக்கா அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? கடைசி என்ன அவன் பவுண்டருக்கா அவன் வந்து பவுண்டருக்கா மாதாஜி பவுண்டருக்கா. சோ இப்போ இங்க திருதாஸ் என்ன பண்ணாரு? அவர் வந்து இந்த எப்படா சீட்டை பிடிக்கலாம் வெயிட் பண்ணிட்டே இருந்தார்ல. பாண்டு வந்து காட்டுக்கு போறாரு துறவன் போய். அப்ப என்ன அது நேச்சுரலா கிங்டமே இல்ல, கிங்டம்ல வந்து ராஜா இல்லாதனால திருதாசன் என்ன பண்ணிடுவாங்க, இங்க வந்து லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ். ஓகே, அனசி பக்கா ஃபேஸ் தெரியாது, நம்மள பேலன்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? சோ கிங் ஆக்கிடுறாங்க திருதாசனை. கிங் ஆகிடுறாங்க, ஹாப்பியா இருக்கிறான். அவனுக்கு அப்படியே பயம் அப்படியே இருக்கு, அப்படியே வயிறு ஃபுல்லா எரியுது. ஏன்னா என்வியஸ்னஸ். அவனுக்கு என்ன எதிர்பார்ப்புனா, நமக்கு தான் ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்கணும், அப்பதான் நம்மளுடைய பையன் ராஜா முடியும். பாண்டவுக்கு பையன் பிறந்துட்டான்னா அவன் ராஜா ஆயிடுவான்ட்டு காந்தாரியை போட்டு சீக்கிரம் குழந்தைய கற்றுக்கோன்னு சொல்லிட்டே இருக்கிறான். குழந்தை வந்தாலும் பெற்றுக்க முடியாது, குழந்தை வயிற்றுல இருக்கு, அது எப்படி வரும் வந்து. அப்ப என்ன ஆயிடுது, அந்த டயத்துல அங்க பாண்டு வந்து குழந்தை பெற்றுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு சாபம் இருக்கு இல்லையா? அப்ப குந்தி வந்து சொல்றாங்க, குந்தி வந்து ஆக்சுவலா வந்து சூரசேனா அப்படின்னு ஒரு ராஜா, அவருடைய மகன். இந்த சூரசேனா தான் கிருஷ்ணருக்கும் அப்பா. சாரி, வசுதேவருக்கு அப்பா, கிருஷ்ணன் தாத்தா. வசுதேவருடைய அப்பா. வசுதேவரும் குந்தியும் என்ன ரிலேஷன்ஷிப்? பிரதர் அண்ட் சிஸ்டர். புரிஞ்சப்ப எனக்கு கொஞ்சம் வீக் தான் ரிலேஷன்ஷிப்லாம். குந்தியோடைய பிரதர் யாரு? வசுதேவர். வாசுதேவோட அப்பா வசுதேவர். வாசுதேவன் கிருஷ்ணா. ஓகேவா? நீங்க தெரிஞ்சவங்கள பேசாம தான் முதல்ல புரிஞ்சோம். ஓகே, குந்திக்கு வந்து ஒரு பிரதர் இருந்தாங்க. பிரதருடைய பேர் என்ன? வசுதேவ கிருஷ்ணா. ஓகே, வசுதேவ கிருஷ்ணாங்கிறது வாசுதேவ கிருஷ்ணா சொல்லுமா? கிருஷ்ணா வந்து வாசுதேவ சொல்லுவோம். வசுதேவர் வந்து அவங்க அப்பா பேர். அவங்க அப்பா பேர். குந்தியோட பிரதர் தான வசுதேவர். குந்தியோட பிரதர் வசுதேவன். ரெண்டு பேருக்கும் அப்பா யாரு? சூரசேனா. புரிஞ்சுச்சா? ஓகே, எல்லாரும் புரிஞ்சுச்சா? சூரசேனாக்கு 2 பசங்க, குந்தி, வசுதேவர். ஓகே, அவளுக்கு பிரீத்தி தானே அவங்க பேர் வந்து குந்தி. ஓகே, வெளிய வெச்சுக்கோ. சரியா? இப்போ என்ன ஆயிடுச்சுனா,
குந்தியை வந்து சூரசேனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தாரு. அவர் பேர் குந்தி போஜா. அந்த குந்தி போஜாவுக்கு வந்து குழந்தையே இல்லை. உடனே இந்த குந்தி எடுத்து என்ன பண்றாங்க, அவர் கொடுத்துறாங்க. அதனால இந்த பொண்ணுக்கு பேர் குந்தி. குந்தி போஜனுடைய பொண்ணு பேரு குந்தி ஆயிடுச்சு. சின்ன பிரிதா கரெக்ட். ஸோ என்ன பண்றாங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து ரொம்ப பணிவா இருந்ததுனால ஒரு துர்வாச முனி வரும்போது அவருக்கு வந்து சேவை பண்ண உடனே துர்வாச முனி வந்து ஒரு வரம் கொடுக்குறாரு. நீ எந்த தேவர்களை நினைச்சிட்டு நீ மந்திரம் சொல்றியோ அந்த தேவர்கள் வந்து முன்னால வந்து உனக்கு ஒரு குழந்தை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப பெரிய வரப்பிரசனம் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாண்டுக்கு குழந்தை பெற்றுக்க முடியாது இல்லையா? அப்படி சொல்லிட்டு போது குந்தி சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு வரம் இருக்குன்னு சொன்ன உடனே பாண்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சரி அந்த மந்திரத்தை சொல்லு, நீ ஒரு நல்ல நமக்கு நாடு ஆளக்கூடிய ஒரு நல்ல மகனா நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தர்ம வழியில போறக்கூடிய ஒரு தர்மா வேணும்னு அப்ப என்ன பண்ண, தர்மராஜா நோக்கி ஒரு மந்திரம், அந்த மந்திரத்தை சொல்லி ப்ரே பண்ண உடனே தர்மராஜா வந்த உடனே குழந்தை வரும். ஓகே, இங்க நார்மலா குழந்தைக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 10 months ஆகுது இல்லையா? அந்த மாதிரி 10 மாசம் ஆகாது. குழந்தையெல்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது. உடனே பகவான் வந்தோடனே குழந்தைய கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இப்படிதான் திருப்பி வந்து குந்தி வந்து இளமையா தான் இருப்பான். மீன்ஸ் அவங்க இது மாறாது. அந்த மாதிரி ஒரு அழகான குழந்தை அசரீரி சொல்லுவாங்க, இவர் வந்து யுதிஷ்டன் என்று அழைக்கப்படுவா அப்படின்னு சொன்ன உடனே இந்த நியூஸ் வந்து எங்க போகும்? திருதாசன் போயிடும். திருதாசன் வந்து அஸ்தினாபுரம் போயிடும். போன உடனே அவருக்கு ரொம்ப வருத்தமாயிடும். காந்தாரியை பயங்கரமா திட்டுவார். குழந்தை வந்துருச்சு, என்ன பண்றேன்னு சொல்லி எம்பிஎஸ் திட்டுறாரு. காந்தாரி வயிற்றுல என்ன பண்ணுவாங்க, அடிச்சு உடனே இவ்வளவு பாருங்க அதெல்லாம் பின்னமா அந்த ரத்தம் சதையெல்லாம் அழிய வந்துடும். வந்த உடனே என்ன பண்றது தெரியாத வச்சுட்டு உடனே அங்க இருந்து வியாசர் வருவாரு, நான் உயிர் கொடுக்குறேன்னு சொல்லி. அந்த காலத்திலேயே டெஸ்ட் டியூப் பேபி எல்லாம் சொல்றாங்களே, இப்ப அந்த காலத்துலயே அந்த டெக்னாலஜி தான் இருக்கும். ஒரு டெஸ்ட் டியூப் மாதிரி ஒரு தொங்க விட்டு அதுல எல்லாம் குழந்தைகள்லாம் அந்த பிண்டத்தெல்லாம் வச்சு நான் உயிர் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லுவாரு. இதுக்கு நடந்துட்டு இருக்கும். அந்த பக்கம் என்ன ஆகும்னா குந்திட்ட சொல்லுவாரு, இன்னொரு குழந்தை பெற்றுக்கோன்னு சொல்லுவாரு. இவர் வந்து இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதனால வாயு பகவான் நினைச்சுக்கோன்னு வாயு பகவான் நினைச்சு மந்திரம் சொல்ல உடனே வாயு பகவான் வந்து ஒரு குழந்தை கொடுப்பாரு. அதே மாதிரி ஆச்சரியம் வந்து என்ன சொல்லுவாங்க, அது பேரு பீமா. ரொம்ப ஸ்ட்ராங் ஃபைட்டரா இருப்பாருன்னு சொன்ன உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிடும். அந்த சைடு அங்க வந்து துரியோதனன் துஷாதன் எல்லாம் பிறந்துருவாங்க. ஓகே, அவங்க எல்லாம் பிறக்கும்போது அப்படியே அபசகனம் வரும். சொல்லுவாங்க, இந்த துரியோதனை வந்து இப்படி ஒரு மோசமான கல்வியா இருக்குது, இவ்வளவு அபசகனம் இருக்கு, அதனால நம்ம வந்து இந்த துரியோதனை பலி கொடுத்துடலாம்னு சொல்லுவாங்க. ஆனா திருதாசன் கேட்க மாட்டேன். ஓகே, இஸ் வெரி என்வியஸ். அப்ப ஆமா அவதான் கலியுகம் ஆரம்பிச்சிருக்கு. துரியோதனை வந்து ஒரு வந்து ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் கலி. ஸோ இப்படி வந்த உடனே திருப்பி அடுத்த மந்திரங்கள்லாம் சொல்லி இந்திரனை பத்தி ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி இந்திரனை பத்தி கூப்பிடுவாங்க. அப்ப அர்ஜுனன் வருவாரு. அப்புறம் மாதிரிக்கு வந்து 2 குழந்தைகள், நகுல சகாதேவன், இப்படி 5 பேர் பாண்டவர்கள். ஆனா இந்த பாண்டவர்கள் வந்ததுல இருந்து அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பாண்டு வந்து காட்டிலேயே இறந்துருவாரு. கொட்டாய் விடும். ஓகே, கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இருக்கணும். சரியா? பேசாம இருப்பீங்கள? வெரி குட். ஸோ அந்த குந்தி என்ன பண்றாங்க, பாண்டு இறந்த உடனே மாதிரி என்ன பண்றாங்கன்னா அந்த தீ இருக்கு இல்லையா அதுக்குள்ள போயிடுறாங்க. ஹஸ்பண்ட் கூட போயிடுறாங்க. இது வந்து முன்னாள் அலோடு. ஏன்னா அந்த ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபுக்கும் அவ்வளோ தீர்க்க ரிலேஷன்ஷிப். ஒய்ஃபை விட்டுட்டு ஹஸ்பண்டை விட்டுட்டு ஒய்ஃப் இருக்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட் போயிட்டாருன்னா அவங்களுக்கு போயிடுவாங்க. மீன்ஸ் இறந்துட்டாங்கன்னா அவங்களும் இறந்துருவாங்க. அவ்வளோ அட்டாச்சு. இப்ப அப்படி யாரு இருக்காங்க? நம்ம வீட்லயே பாக்குறோம். யாரா இருக்காங்க அப்படி? இல்ல, அது நீங்க அந்த சிறையில போறதை விட்டுருங்க. நீங்க அந்த மாதிரி யார் அட்டாச் ஆகணும் அந்த கேள்வி பதில் சொல்லுங்க. யார் அட்டாச் ஆகுது? அப்படி யாருமே அதனால போக கூடாது. புரியுதுங்களா? அட்டாச்சே கிடையாது. ஹஸ்பண்ட் யாரோ நீ யாரோ நான் யாரோ அப்படிதான் இருக்காங்க. நீ ஒத்த கால் நிக்கிற, நான் ஒத்த கால் நிக்கிறேன் பாரு. நீ 2 கால் நிக்கிற, நான் 2 கால் நிக்கிறேன் பாருன்னு சொல்றாங்க. யார் ஹஸ்பண்ட் கணவனே கண்டனதுன்னு யார் சொல்றா? யாராவது சொல்றாங்க? இல்ல மனைவியை ரெஸ்பெக்ட் பண்றாங்களா? அவங்க மனைவியை ரெஸ்பெக்ட் பண்றாங்க, கணவன் மனைவி ரெஸ்பெக்ட் பண்ண கிடையாது. இங்க இப்ப செதுத்தீல போய் இங்க உள்ள போயிருக்கு. அப்போ அவ்வளவு அட்டாச்சா இருந்தாங்க. கணவனும் மனைவியை வந்து மனைவியை பாதுகாக்கணும்னு சொல்லி அவ்வளவு இதா இருந்தாரு. அதே மாதிரி மனைவி என்ன பண்றாங்க, கணவன் தரமான வழியில போனாலும் அவர் எனக்கு கணவன் அப்படின்னு நினைச்சாங்க.
இப்ப அப்படி இல்ல, அதனால அது பெஸ்ட். இப்ப அந்த மாதிரி போனா அவங்களும் அவங்களோட மோட்சத்துக்கு போறாங்களா? மோட்சம் ரொம்ப ரொம்ப இது தூசு இருக்குல்ல, கால தூசு இருக்குல்ல, அதான் மோட்சம். அது ரொம்ப லீஸ்ட். அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், மோட்சத்தை கவலைப்பட தேவையில்லை. இல்ல அந்த நம்ம வந்து என்னன்னா பக்தி தான் ரொம்ப பெஸ்ட். அப்படி இல்ல. அந்த சொல்லுங்க கேளுங்க மாதாஜி, அந்த மாதிரி பயிற்சி பண்றத வந்து பக்தியோகத்து போய் வைகுண்டோகமே போறாங்க. இப்ப பாண்டு வைகுண்டோகம் பண்ணான்னா மாதிரி வைகுண்டோகம் போயிடுவாங்க. மோட்சம் ரொம்ப தூசு. வைஷ்ணவர்கள் மோட்சத்தை பற்றி பேசவே மாட்டாங்க. உனக்கு புரிஞ்சுதுல? they will never talk about moksha. liberation ரொம்ப ரொம்ப லீஸ்ட். ஓகே, வைகுண்டத்துக்கே போறாங்கன்னா மோட்சம் என்னது? தற்கொலை பண்றாங்க. இப்ப அது பாவம் இல்லையா? எது தற்கொலை மாதாஜி? அது அவங்களோட சிதையில போய் யார் சொன்னா தற்கொலை? அதான் சொல்றேன், திருப்பி அது தவறான நம்ம கருத்து. அவங்க அவுட் ஆஃப் லவ் அவங்க போறாங்க. அவங்க பண்றது வந்து ஒரு சாக்ரிஃபைஸ். அது நம்ம பேசுறதுக்கு அழுது கிடையாது. எப்படி ராசாயில பேச முடியாதோ அதுல பேசக்கூடாது. அப்படி அட்டாச்சா இருந்தாலும் அவன் கேட்டான் போயிட்டு முதல் கேள்வி. அப்படி அட்டாச்சா இருந்தா அப்புறம் எதுக்கு பேசி? You are not attached to your husband. He is not attached to wife. Why you have to talk about அந்த மாதிரி டீல விடுறத பத்தி எதுக்கு பேசணும் நம்ம? அது தேவையில்லை, அந்த டாபிக்கே தேவையில்லை. அது வந்து மடத்தனமா பண்றாங்க, இல்ல அது முட்டாள்தனம், இது சொல்லவே தேவையில்லையே. That we don't need to discuss. கரெக்ட் தானே? ஸோ இந்த மாதிரி மாதிரி வந்து அப்படி போறாங்கன்னா மாதிரிக்கு வந்து அவ்வளோ அட்டாச் ஹஸ்பண்ட் தான். ஹஸ்பண்ட் ஸ்பிரிச்சுவல் போனால் அவங்களும் ஸ்பிரிச்சுவல் போயிடும். மோட்சம் ரொம்ப லீஸ்ட் தான். ஓகே, ஸோ ஏன் குந்தி போகலன்னு கேக்குறான் சார். யாரு? ரகுராம். அக்கா 5 குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, மாதிரி சொல்லிக்கிட்டே போவாங்க. அக்கா நான் போயிடுறேன், நீ குழந்தைய பார்த்துக்கணும், என் குழந்தையும் உன் குழந்தை மாதிரியே பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. 5 குழந்தையும் ஒரே மாதிரி பார்த்துப்பாங்க. அவங்க நேச்சர் பாருங்க, 5 குழந்தையும் ஒரே மாதிரி பார்த்துப்பாங்க. நோ டிஃபரன்சியேஷன். இப்போ யாருமே பார்க்கறா? யாருமே பார்க்கறது இல்லை. பார்க்கவே மாட்டாங்க. கரெக்ட், அடாப்டட் சைல்டு அப்படின்னு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால 5 பேரையும் ரொம்ப நல்லா பார்த்து அதையும் சொல்லிக் கொடுப்பாங்க. யுதிஷ்டருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, இந்த மாதிரி நகுலன் சகோதரனை நல்லா பார்த்துக்கணும். அந்த அந்த பாசியம் வந்து இல்லை மாதாஜி, அந்த ஒரு பாய்சன் வாயிட்ட குடிச்சிருவாங்க இல்லையா, அப்ப இறந்து உயிர்ப்பிக்கிறதுக்கு கேட்பார். இப்ப யார் ஃபர்ஸ்ட் உயிர்ப்பிக்கணும்னு சொன்ன அவர் நகுலன் சகோதரன் சொல்லுவார். ஆக்சுவலா பீமார்ஜுனன் சொல்ல மாட்டார். சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க குந்தி. அந்த இது கேட்கும்போது அந்த பிசாசன ராஷ் அந்த ஆமா, எங்க அம்மாவுக்கு நான் இருக்கேன், நான் அவங்க மாதிரி சாப்பிட்டா அந்த மாதிரி வளர்த்துருக்காங்க குந்தி. பாருங்க எவ்வளவு பெரிய கேரக்டர் பாருங்க குந்தி. குந்தி வந்து ஹஸ்பண்ட் போயிட்டாங்க, இருந்தாலும் 5 குழந்தைங்களும் கண்ணா வச்சு அப்படியே திருப்பி நாட்டுக்கு போறாங்க. அந்த திருதாஸ் என்ன பண்றான், தான் பையனை ஒரு மாதிரி பாக்குறான், பாண்டு பையனை ஒரு மாதிரி பாக்குறான். 2 பேரும் ஒரே மாதிரி பாக்குறது கிடையாது. தன்னோட பையனுக்கு தங்க தட்டுல சாப்பாடு, பாண்டு பசங்களுக்கு சில்வர் பிளேட்ல சாப்பாடு. அந்த மாதிரி 2 பேரும் டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணி வந்துட்டு போது அவங்க என்ன பண்ணாங்க, இந்த பசங்க வந்து 100 பேர் சேர்ந்து இந்த 5 பேர் என்ன பண்றாங்க, கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. எப்படியாவது அவங்கள வதம் பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகே, இந்த 5 பேர் உயிரோட கூடாது அவங்க. ஏன்னா இருந்தாங்கன்னா யார் அண்ணன்? யுதிஷ்டர் அண்ணனா துரியோதன அண்ணனா? யுதிஷ்டர் ஃபர்ஸ்ட் பண்ணாரு. இப்ப அவன் தான் அண்ணன். யுதிஷ்டர் அண்ணா இருந்தா அவனுக்கு தான் ராஜ்யம் கிடைக்கும் சொல்லிட்டு இவங்க எப்படியாவது அவனை, இதெல்லாம் புத்திக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க வந்து ஆமா அந்த 5 பேரையும் கொண்டு வாங்கன்னு கிருஷ்ணனை ப்ரே பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த குந்திக்கு வந்து சின்ன வயசுலயே தெரியும் கிருஷ்ணர். ஏன்னா தன்னுடைய பிரதருடைய பையன் அப்படிதான் அப்படி நினைக்க மாட்டாங்க. தெரியும் இல்ல, சின்ன வயசுல தெரியும், அவங்க பாத்துக்காங்க. தீபாவளிக்கெல்லாம் வருவாங்க குந்தி வீட்டுக்கு வரும்போது. இவர் வந்து கிருஷ்ணர் விளையாண்டிட்டு இருப்பாரு. ஒரு இடம் தீபாவளிக்கு வரும்போது யசோதா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கம்பு எடுத்து வருவாங்க. கிருஷ்ணா பின்னால கம்பு எடுத்துவோம். ஏன்னா கிருஷ்ணர் வந்து வெண்ணெயை சாப்பிடுறாரு. வெண்ணெயை சாப்பிட மாத்திரம் இல்ல, வெண்ணெய் குரங்குலாம் கொடுக்குறாரு, வெண்ணெய் பாடையை உடைக்கிறாரு. இந்த மாதிரி சேட்டை பண்ண உடனே கிருஷ்ணர் பின்லாம் கம்பு எடுத்து வர்றாங்க. இது குந்தி பாக்குறாங்க. நல்லா கவனிக்கணும். ஓகே, கிளாஸ் கவனிக்கணும். எல்லாரும் பேசுனீங்கன்னா அப்புறம் கிளாஸ் கிடையாது. ஓகே, அப்போ கம்பு எடுத்து ஓடுறாங்க. ஓடின உடனே இதை யசோதா பாக்குறாங்க. என்ன ஆச்சரியமா இருக்கு, இது உலகத்துல எல்லாரும் கிருஷ்ணரை பார்த்து பயப்படுறாங்க, கிருஷ்ணர் வந்து திருச்சிக்கு பயப்படுறாரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி குந்தி வந்து ஆச்சரியப்படுவாங்க. இந்த மாதிரி சின்ன வயசுலயே வந்து கிருஷ்ணரை பத்தி தெரியும் குந்திக்கு. அந்த குந்தி வந்து கிருஷ்ணருக்கு வந்து என்ன பண்றாங்க, நமஸ்காரம் பண்றாங்கன்னா குந்தி இஸ் நாட் a ordinary person. She knows very well
that Krishna is the supreme personality of Godhead. கிருஷ்ணர் வந்து முழுமுதற் கடவுள் இந்த மாதிரி இந்த இடத்துல அவதரிச்சிருக்கிறாரு அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஓகே, அந்த மாதிரி என்ன பண்றாங்க, அவங்களுடைய வாலிலாம் பார்த்துருக்காங்க. சின்ன சின்ன வயசுல ரொம்ப குறுந்தல் பண்ணுவாங்க, அதெல்லாம் குந்தி ரசிச்சிருக்காங்க. இருந்தாலும் என்ன பண்றாங்க, இப்ப பாண்டவர்களுடைய இது தாங்க முடியாம இப்படி கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க. கிருஷ்ணரே நினைச்சுப்பாங்க எப்பயுமே. அப்புறம் அதோட விட்டாங்களா, பீமனுக்கு பாய்ச்சல் கொடுத்தாங்க. பீமனுக்கு வந்து ஒரு யமுனை கங்கை வந்து யமுனை நதியா கங்கா, அங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாய்ச்சல் கொடுத்து, ஆமா தள்ள உடனே அங்க வந்து ஸ்னேக் வந்து தீண்டி பீமா வந்து உயிர் பழிச்சுப்பான் இல்லையா. இதெல்லாம் குந்தி வந்து ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவாங்க. இருந்தாலும் ரொம்ப பொறுமையா பசங்களை வளர்ப்பாங்க. இதுல என்ன புரியுதுன்னா, குந்தியினுடைய டாலரன்ஸ், நம்மளோட அவங்க ரொம்ப டாலரன்ட். ஓகே, அதனால நம்ம அவங்க என்ன சொல்றாங்கன்னா படிக்கலாம், காது கொடுத்து. ஓகே, நல்லா கேட்கலாம், நிம்மதியா படிக்கலாம். ஸோ என்ன பண்றாங்கன்னா, இந்த மட்டும் ஒதுங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, கொஞ்ச நாளைக்கு வந்து ஒரு மாளிகைக்கு போலான்னு சொல்லிட்டு அரக்கு மாளிகை கட்டியிருக்காங்க துரியோதனன். அங்க போய் என்ன பண்றாங்க, இவங்கெல்லாம் வசிக்கிறாங்க. கொஞ்ச நாள் இருக்கலாம்னு சொல்லி வசிக்கிறாங்க. கவனிக்கணும், டைம் கேட்க கூடாது, டைம் எல்லாம் பார்க்கவே கூடாது. ஓகே, டைம் சொல்ல வேண்டாம், விட்டுருங்க. யூ ஷுட் நாட் டிவியேட் தி கிளாஸ், ஜஸ்ட் லிசன் பண்ணணும். முடியலாம் எதிர்த்து போயிடும். ஓகே, எனி டைம் யூ கேன் கோ அவுட், பட் வென் யூ ஆர் தி கிளாஸ் யூ ஹேவ் டு லிசன் கேர்ஃபுல்லி. அதான் ரூல். ஓகேவா, யாரையும் கட்டி போடல, டக்குன்னு எந்திரிச்சு போயிடலாம் வெளியே பிடிக்கலாம். ஓகேவா, ஸோ எதை விட்டாங்கன்னா அரக்கு மாளிகை வந்து யார் வந்தாங்க, அரக்கு மாளிகைக்கு பாண்டவர்கள் இருக்கிறாங்க. அப்ப என்ன வந்து நைட்டு ஒரு நைட்டா என்ன பண்றாங்க, நல்லா சாப்பாடு கொடுத்து தீ வச்சிடலாம், மாளிகைக்கு தீ வைக்கிறாங்க. இது யாராவது பண்ணுவாங்களா? இவங்களை ஆத்த காயின்னு சொல்றாங்க. ஆத்த காயின்னா தெரியுமா? கரெக்டா, 5 அக்ரஸர்ஸ். யாரெல்லாம் அவங்க அக்ரஸர்ஸ்? பாய்சன் கிவர், விஷம் கொடுக்கிறவர். அப்புறம் உங்களுக்கு தெரியுமா, வீட்டுக்கு தீ வைக்கிறவங்க, மனைவியை வந்து கவர்றவங்க, அவனுக்கு வெப்பனே இல்ல, இவன் வெப்பனை வந்து அழிக்கிறவங்க, கொள்ளை அடிக்கிறவங்க, ப்ராப்பர்ட்டியை கொள்ளை அடிக்கிறவங்க. அது வந்து கிடையாது. ஓகே, இது கவனிக்க கிளாஸ். நீ வந்ததே கிளாஸ் வந்ததே இல்லை. நல்லா கவனிங்க. ஓகே, உட்காந்து நல்லா பண்ணுங்க. சாமன் உட்காந்துக்கோ, சாமன் கொடுத்தாரு. அக்ரஷர் யாருக்கெல்லாம் தெரியும், அதுதான் யாருக்கெல்லாம் தெரியும், ஒன்னொன்னா சொல்லலாம். ஓகே, ஒன்னொன்னா சொல்லலாம். வெரி குட், கிளாப் பண்ணலாமா? சூப்பர், ரெண்டா சொல்லலாம். ரெண்டாவது பாய்சன் கிவர். ஓகே, நான் வச்சுக்கோ. மூணாவதா வீட்டுக்கு தீ வைக்கிறவன். அப்புறம் attacking with the deadly weapons. வெப்பன், அதான் வெப்பன் வந்து ஆன் பண்றது. அப்புறம் ஒய்ஃப் வந்து திடுறது. அடுத்த ஒய்ஃப் தூக்கி போடு. ராமன் என்ன பண்ணா, ராமனுடைய ஒய்ஃபை தூக்கிட்டு போடாங்க, அந்த மாதிரி தூக்கி போடு. அது கரெக்ட் தப்பா? இது அரக்கதான் சிரிப்பான், கரெக்ட் அப்படின்னு. டிவோட்டிஸ் என்ன பண்ணுவாங்க, அழுவாங்க. இவர் என்ன பண்ணார், ஜடாயு அழுதார், உயிரே கொடுத்தார். சீதாமானி தூக்கிட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு ராவன் கூட சண்டை பண்ண முடியாது ஜடாயினால. ஜடாயு அப்படியே ரெக்கையை வெட்டிடுறான். அந்த ரத்தம் வந்து அப்படியே மேல போகுதான். மேல போறது அப்படியே ரத்த துளி வரும்ல, அந்த சீதா வந்து அயோத்திக்குள்ள வர்றாங்க. அந்த குங்குமத்தை போட்டு தூறாங்க. அப்படியே குங்குமம் பூ இருக்குல்ல, குங்குமம் இருக்குல்ல, அதை அப்படியே தூறாங்க. அதை பார்த்தோம்னா சீதைக்கு வந்து ஜடாயு ரத்தம் நான் வருது. இந்த ஜடாயு வந்து இப்படி ரத்தத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நான் வருது. இந்த மாதிரி நம்ம வந்து கிருஷ்ணன் நம்ம நினைக்கிறோம் சேவை பண்ணும்போது. சீதா நினைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சீதா அரக்கதான் சிரிப்பான், போய் சொல்லிட்டாங்க. இது அரக்க. ராவணன் மசாலா போடுறாங்கல்ல, ராவணன் மசாலா, மசாலா இல்லையா, ராவணன் போயிடுச்சு. ஏன்னா எல்லாம் அரக்க. அந்த ராவணன் மசாலா கொடு, அதுதான் நல்லா இருக்கு. வேற மசாலா வேண்டாம். என்ன கொஸ்டின் சொல்லு. வெரி குட். ஓகே, அப்படிதான் இருக்கும் நம்ம. ஓகேவா, கதை இதுல விட்டோம். ஆமா, 5 பேர் ப்ராப்பர்ட்டி சொல்றேன் இல்லையா. இந்த மாதிரி எல்லாம் பண்ண உடனே அப்ப கூட என்ன பண்ணுவாங்க குந்தி, அதுல இருந்து பீமனுடைய உதவியும் தப்பிச்சிடலாம். அப்ப குந்தி சொல்றாங்க, இனிமே நம்ம வந்து இவங்களுக்கு வந்து தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லி மறைஞ்சு வாடுறாங்க. அப்புறம் எப்படி வெளியே வந்துடுறாங்க, திரௌபதி கல்யாணம் பண்றாங்க, திரௌபதி அவமானப்படுத்துறாங்க. அப்பயே குந்தி ப்ரே பண்ணி கிருஷ்ணா ப்ரே பண்றாங்க. இப்படி எண்ணிலங்காத துயரங்கள் குந்திக்கு.
அவ்வளவு துயரங்கள் என்ன பண்றாங்க அவங்க, ஒரு ஸ்டெப் கிருஷ்ண கான்சியஸ் போல. நமக்கு லேசா துன்பம் வந்து என்ன பண்றோம், கிருஷ்ணா எங்க இருக்காரு, என்னை திக்கிட்டாங்க கிளாஸ்ல, அப்படிதான் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? எனக்கு சான்ஸ் கொடுக்கல, என்னையே கார்னர் பண்றாங்க, இப்படிதான் நம்ம நினைக்கிறோம். கிருஷ்ணர் அன்பே கிடையாது. ஓகே, அதனால இந்த பிரேயர்ஸ் நம்ம படிக்கணும், திருப்பி படிச்சு பார்ப்போம். ஓகேவா? சோ இந்த மாதிரி குந்தி என்ன பண்றாங்க, வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்படுறாங்க. கடைசியில் என்ன ஆகுதுன்னா, சூதாட்டத்துல வந்து ராஜ்யத்தை இழந்துடுறாங்க பாண்டவர்கள், கௌரவர்கள்ட்ட சூதாட்டத்துல இறந்துடுறாங்க. அதனாலதான் கேம்பிளிங் விளையாடணும். ஓகே, இழந்த உடனே அவங்க வந்து 13 வருஷம் காட்டுக்கு போறோம்னு சொல்லிடுவாங்க. அதுல குந்தி ரொம்ப வருத்தப்படுவாங்க. சார், தன்னுடைய பசங்க வந்து இவ்வளவு நல்லா கஷ்டப்பட்டு காட்டிலேருந்து திருப்பி ராஜா வந்திருக்கோம், திருப்பி வந்து வனத்துக்கே போயிட்டாங்களேன்னு சொல்லி வருத்தப்படுவோம். சரி, இந்த மாதிரி நடந்து கடைசியில என்ன ஆகும், திருப்பி வந்து கேட்கும்போது ராஜ்யத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவான் துரியோதனன். சொன்ன உடனே சண்டை. அப்ப வந்து யுதிஷ்டர் சொல்வாரு, நம்ம வந்து கிருஷ்ணரை வச்சு சமரசம் பண்ணலாம்னு சொல்லி கிருஷ்ணரை கூப்பிடுவான். குந்தியும் சொல்லுவாங்க, நீங்க வந்து சமரசம் பண்ணணும்னு. கிருஷ்ணன் வந்து சொல்லுவார், ஒழுங்கா ராஜ்யம் வந்து கொடுத்துருப்பா, அவங்களோட ராஜ்யம் கொடுத்துருன்னு சொல்லுவார். யார்கிட்ட சொல்றாரு, யாரு சொல்றா, கிருஷ்ணா சொல்றாரு. ஓகே, துரியோதனன் கேட்க மாட்டான். சண்டம், சமரசம்னா காம்ப்ரமைஸ். கொடுத்துருப்பா, சரி அது கொடுக்க மாட்டேன், சரி இதை கொடுத்துரு, ஓகே அப்படின்னு சொன்னா காம்ப்ரமைஸ் ஆயிட்டான். காம்ப்ரமைஸ் ஒரு 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 நீரில் ஒரு குண்டு வசியமான அளவுல கொடுக்க முடியாதுன்னு உடனே கிருஷ்ணன் ரொம்ப கோவம் வரும். சரி சண்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. சண்டை நடக்கும், பயங்கரமான சண்டை. அப்பயும் குந்தி ப்ளே பண்ணிட்டே இருப்பாங்க. கிருஷ்ணா இது கௌரவர்களுக்கும், அதான் மகாபாரதம், பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை நடக்கும். அந்த சண்டையில வந்து கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, பாண்டவர்களை வின் பண்ண வச்சுக்குவாரு. இந்த மாதிரி வின் பண்ணிட்டு கிருஷ்ணர் வந்து கிளம்புறாரு. அப்ப குந்தி சொல்றாங்க, நீங்க வந்து இப்படி கிளம்பிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நீங்க தயவு செய்து இங்க இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து உத்தரை இருக்கா இல்லையா, அஸ்வத்தாமன் என்ன பண்றாங்க, திரௌபதியுடைய 5 குழந்தைகள் கொண்ட பிறகு திருப்பி ஒரு அம்பு விடுறான். உத்தரையுள்ள கர்ப்பத்துல இருக்கிற இது பரீட்சித் மகாராஜா கொல்லணும்னு சொல்லி அஸ்வத்தாமன் அம்பு விட்ட உடனே, பரீட்சித்துன்னு அவன் பேர், பரீட்சித் அவங்க வெளியே வந்தோடனே எல்லாரையும் பரீட்சை பண்ணுவார். யார் கிருஷ்ணா, யார் கிருஷ்ணா, பரீட்சை எழுதினால அந்த மாதிரி பரீட்சை பண்ணுவார். கிருஷ்ணரை வந்து வயிற்றுக்குள்ளேயே வந்து காப்பாற்றுவார் அஸ்வத்தாமன். அந்த பிரம்மாஸ்திரம் வந்து ரொம்ப ரேடியனா ரொம்ப ஹீட்டா இருக்கும், அதை காப்பாற்றுவார் கிருஷ்ணர். கிருஷ்ணர் நேரம் பார்த்த உடனே அவர் என்ன பண்ணுவாரு, வெளியே வந்தோடனே எல்லாரையும் பரீட்சை பண்ணுவார். நீ கிருஷ்ணனா, நீ கிருஷ்ணா, நீ கிருஷ்ணா, இல்ல இல்ல இதான் பரீட்சை, பேர் பரீட்சை. ஸோ இந்த மாதிரி பாண்டவர்களையும் குந்தியை காப்பாற்ற உடனே கிருஷ்ணர் கிளம்புறாரு. அப்பதான் குந்தி வந்து ப்ரே பண்றான். அதுதான் அந்த பிரேயர். ஸோ ஃபர்ஸ்ட் பிரேயர், நமஸ்தே புருஷம் தானம் ஈஸ்வரம் பிரதேவாம் அலக்ஷ்யம் சர்வபூதானாம் அந்தர்மதிரவஸ்திதம். இந்த பிரேயர்ஸ்லாம் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஒரு பிரேயர் என்னது, ஒரு மந்திரம். ஹரே கிருஷ்ண மந்திரம் சொன்னோம்ல, அதே மாதிரி இது ஒரு மந்திரம். பாவத்துல இருக்கிற ஒரு ஸ்லோகம் மந்திரம். நீங்க பாவன புக்கு வாங்கி வச்சிட்டீங்க இல்லையா, அது ஒரு ஸ்லோகம் டெய்லி படிச்சாலும் தட் இஸ் a mantra. பகவத்கீதா ஸ்லோகா இஸ் a mantra. ஓகே, இதுல என்ன சொன்னாங்க குந்தினா, கிருஷ்ணா நீ வந்து சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட், ஒரிஜினல் பர்சனாலிட்டி ஆஃப் காட். சுப்ரீம்னா உன்னதமான. ஓகே, நம்மலாம் பர்சன் தான், ஆனா கிருஷ்ணா எப்படி சுப்ரீம் பர்சன். அப்ப அவருக்கு என்ன அப்படி சுப்ரீம், நமக்கும் சுப்ரீமுக்கு என்ன வித்தியாசம்னா, நமக்கு யாராவது திட்டினாங்க நமக்கு அழுக வருதா, கோவம் வருதா, கிருஷ்ணர் வந்து 3 மோட்ஸ்லயும் அஃபெக்ட் ஆக மாட்டார். அவர் என்ன பண்ணாலும் அவருக்கு வந்து அந்த மோட்ஸ்ல அவர் அதுக்குள்ளே வர மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு முனிவர் என்ன பண்றாருன்னா, கிருஷ்ணனுடைய நெஞ்சில வந்து கால வைக்கிறார், மிதிக்கிறார், ஓங்கி மிதிக்கிறார். கடைசியா விஷ்ணு வந்து என்ன பண்றாரு, மிதிக்கிறார். அப்ப கூட கிருஷ்ணருக்கு வந்து என்ன பண்ணல, கோவம் வரல. உங்க கால் வந்து பிஞ்சு மாதிரி இருக்கு, பஞ்சு மாதிரி இருக்கே, அந்த பிஞ்சு கால் என்ன இருக்கும், கொடுங்க உங்க காலை என்ன மசாஜ் பண்ணட்டுமா. லட்சுமி கோவம் கரெக்ட், இவங்களுக்கு எல்லாம் தெரியுது. ஒரு கண்ணு இருக்கும், அதை நசுக்கிறதுக்கு தான் அப்படி சொல்லி நசுக்கிடுவாரு. அவ்வளவு அந்த ரிஷிகாவோட கோவம் வருது, அந்த கால்ல கண்ணு, அது ஒரு தனி ஃபேக்ட். ஓகே, சோ இந்த மாதிரி கிருஷ்ணருக்கு வந்து கோவமே வராது. ஓகே, இந்த விதமான ஒரு மோட்ஸையும் அஃபெக்ட் ஆக மாட்டாரு. இந்த மோட் இருக்கு இல்லையா, என்னென்ன மோட்ஸ் இருக்கு, சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். சொல்லுங்க, ரஜோகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இல்ல, சத்வகுணம்,
சொன்னதான் வரும். சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். ஆமா, சொல்லதான் வரும். ஓகே, ஏன்னா சில விஷயங்கள் வந்து நமக்கு வராது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது. அதனால நம்ம சொல்லணும். இப்போ வந்து நம்ம இங்க வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து கிளாஸ் யாருக்கு? நமக்கு தான். ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிடணும். ஆன்லைன் வந்து சும்மா ஷோ தான், எல்லாம் ஷோ தான். இப்படி ஆன்லைன் எப்படின்னா ஆன்லைன் எப்படி ஆன் பண்ணிட்டு அப்படியே டிவில வந்து சாப்பிட்டுக்கிட்டே பாக்குறது, ஜாலியா இருக்குது. ஆன்லைன் வந்து ஒரு ஷோ. ஆன்லைன்ல என்ன வேணாலும் பண்ணலாம், கேட்காம கூட இருக்கலாம். ஹரே கிருஷ்ணா போட்டு கேட்காம கூட இருக்கலாம், கேம் விளையாடலாம், எல்லாம் பண்ணலாம். கரெக்ட், எல்லாருமே சொல்றாங்க பாருங்க. ஏன்னா எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்காங்க, எல்லாரும் ஆன்லைன் கிளாஸ் வேஸ்ட். அதனால இங்க இருக்கும்போது நம்ம ஃபுல்லா யூஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஆன்லைன் சும்மா ஷோக்கு தான், கிளாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. இங்க இருக்கிறதா பெஸ்ட். நேர்ல இல்லைன்னா அது சொல்லக்கூடாது, பெஸ்ட் தான். அது கொஞ்சம் வேணா சேர்த்துக்கலாம். ஏதோ ஹரே கிருஷ்ணா கோல் காலில் எழுது. என்னமா சொன்னேன்? சாப்பிட்டுட்டே பார்க்கலாம். மிஸ் பாட்டு கத்துவாங்க. ஓகே, கத்துங்க. வீடியோ போடுங்க. நெட்வொர்க் இஷ்யூ தெரியாது. I cannot see you back. What are you saying? Miss கத்துவாங்க. கேக்கலையாடா? மிஸ் என்ன சொல்றீங்க? நம்ம வந்து கிளாஸ் உடஞ்சே வேற ஏதாவது ஆப்ல பார்த்துட்டு இருக்கலாம். பவர் பாயிண்ட் பார்க்கலாம். அதனால அங்கே சொல்லு. ஆமா, தூக்கிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா? எல்லா டீச்சரும் பாத்துக்கோங்க உங்க ஆன்லைன் கிளாஸ் ஃபீட்பேக். ஓகே, சும்மா கிளாஸ் பாடி நடந்துங்க சார். நாங்க ஹரே கிருஷ்ணா, ஹரே ராமா எல்லாம் பிரபுஜி மாதாஜி போட்டுக்கிறோம். ஆரம்பிக்கும் போது ஹரி கிருஷ்ணா போகும், முடியும் போது ஹரி கிருஷ்ணா ஹரி போட்டு. ஓகே, சும்மா ஏதோ ஒரு பாயிண்ட், கிருஷ்ணா கான்சியஸ் இஸ் குட் பாயிண்ட் போடு, ஒரு பாயிண்ட் போடு. இது கிளாஸ் கிடையாது. ஓகே, இது சும்மா ஒரு லாக்டவுனுக்கா ஒரு செட்டப். ஓகே, ஆனா உண்மையிலே கிளாஸ்னா என்னன்னா வந்து ஆர்த்தி அட்டன் பண்றது, படிவா சர்வீஸ் பண்ணது, அப்புறம் என்ன பண்ணது, பிரசாதம் மேக் பண்ணி கொண்டு வருது, 4 பேர்ட்ட பேசுறது, கிருஷ்ணா பத்தி கேக்குறது, இந்த மாதிரி பழகுறது தான் உண்மையிலே டிவோஷனல் சர்வீஸ். இல்ல அப்பதான் நம்மட்ட உள்ள அனர்த்தாஸ் குறையும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு 4 பேர் 4 குட்டு கொடுத்துருவாங்க, அதுவும் நடக்கும். சில பேர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, எல்லாமே இருக்கும். ஓகே, ஆனா நம்ம வந்து அசோசியேஷன் இல்லாம இந்த ஆன்லைன் அசோசியேஷன் வந்து வேஸ்ட். கரெக்ட், ஆல்மோஸ்ட் வேஸ்ட் தான். சில பேர் என்ன பண்றாங்க, அது இருக்குன்னு நினைக்கிறாங்க, ஆனா அது கிடையவே கிடையாது. இல்ல கொரோனா ஓகே, இப்ப முடிஞ்சிச்சு. அந்த பீரியட் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது, அந்த தட் டைம் ஓகே. அதனால இப்ப வந்து நம்ம இங்க இருக்கும்போது ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஃபுல்லா கிளாஸ் என்ன பண்ணணும், நல்லா யூட்டிலைஸ் பண்ணி கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண நல்லா கவனிக்கணும். ஆன்லைன் கிளாஸ் மாதிரி நம்ம என்ன பண்ண கூடாது, அப்புறம் சொல்லலாம். ஓகே, முடிச்சிடலாம். ஓகேவா? நம்ம முடிக்கும் போது சொல்லலாம். ஓகே, யூ ஆர் எக்ஸிஸ்டிங் போத் வித்தின் அண்ட் வித்தவுட். வித்தின் எங்க இருக்கிறாரு கிருஷ்ணரு? எங்க இருக்காரு? உள்ள எங்க இருக்காரு? அவன் உள்ள எங்க இருக்கிறாரு? நீ சொல்லு, உள்ள எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? உடம்புல எங்க இருக்கிறாரு? கரெக்டா சொல்லு, உடம்புல எங்க இருக்கிறாரு? ஹார்ட்ல இருக்காங்க. வெரி குட். ஹார்ட்ல யாரெல்லாம் இருக்காங்க? நீங்க சொல்லாதீங்க மாதாஜி, உங்களுக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டீங்களா? ஆத்மா ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஓகே, ஆத்மா பரமாத்மா. ஆத்மானா யாரு? தெரியல. ஆத்மானா யாரு? நீங்க சொல்லாதீங்க மாதாஜி. ஆத்மா யாரு? வாயை தரக்கூடாது, தெரிஞ்சவங்கள வாயை தரக்கூடாது. ஆத்மா யாரு? தவறான ஆத்மா யாரு? போய் ஆத்மா. ஆத்மா யாரு? ஆத்மா யாரியா? நீ சொல்லியா? ஆத்மா யாரு? சோல் யாரு? சோல். ஓகே, பரமாத்மா யாரு? கிருஷ்ணா. கிருஷ்ணா பரமாத்மா, உயர்ந்த ஆத்மா. பிரபுஜி அப்பா முடிச்சுக்கலாம். ஆத்மா யாரு? ஜீவாத்மா. ஆத்மானா யாரு? ஜீவாத்மா. பரமாத்மா யாரு? சோ இந்த ஹார்ட்ல 2 பேர் இருக்காங்க, ஆத்மா
ஆத்மா ரெண்டுமே சொல்லுங்க. ஆத்மா. சோ ஆத்மா என்ன பண்ணுனா சில சமயம் என்ன அந்த கவரிங்ல இருக்கனால தப்பு பண்ணலாம்னு நினைக்கும் போது பரமாத்மா என்ன பண்ணுவாங்க? தப்பு பண்ணாதன்னு சொல்லுவாங்க. ஓகே, கால் நீட்டி உட்காராத கிருஷ்ணருக்கு மேலன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப நீ பார்த்து கேட்கறா இது பரமாத்மா பேச்சு கேட்ட. பரமாத்மா பேச்சு கேட்க என்ன பண்ணுவோம்? நீட்டி உட்கார. ஓகே சைத்திய குருவும் பரமாத்மாவும் சேம். சைத்திய குருங்கிறது பரமாத்மா எல்லாம் உள்ள இருக்காங்க. ரெண்டு சேம். வித்தவுட்டா கிருஷ்ணன் வராதுன்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ணன் அவுட் சைடு வராது, குரு மூலமா வர்றாங்க. தீக்ஷா குரு, சிக்ஷா குரு. நம்ம தான் ஆத்மா, ஆனா நம்ம ரியலைஸ் பண்ணலனா அதுவே நம்ம ரியலைஸ் பண்ணல. யார் ரியலைஸ் பண்ணிக்கா சொல்லு? டிவோட்டீஸ் ரியலைஸ் பண்ணல. ஆக்சுவலி நோ, we have understood, pure devotees understand பண்ணிட்டாங்க, ரியலைஸ் பண்ணிட்டாங்க. We have accepted that we are not this body. We are soul ங்கறத அக்செப்ட் பண்ணிட்டோம். நம்ம அண்ணன் கூட சண்டை போடாம இருக்குமா? தெரிஞ்சிருக்கோம். பேட்டிகா சண்டை போடாம, பாலுகா சண்டை போடாம இருக்குமா? முடி பிடிச்சிட்டு இருக்கோம்ல, முடி பிடிச்சிருக்க மாட்டோம், குத்து சட்டையை பிடிச்சிருக்கோம். சட்டையை பிடிச்சி குத்து போடா சொல்லுவோம்ல. சோலுக்கு சோல் எதுக்கு போடா சொல்லணும்? கரெக்டா? அதுதான் அந்த ரியலைசேஷன் வரல. ஓகேவா? அதுக்கு தான் என்ன பண்ணோம்? அது என்ன பண்ணோம்? அது என்ன பண்ணோம்? எதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படி கேட்கலாம். ஆன்லைன் கிளாஸ் எடுத்து ஆஃப்லைன் கிளாஸ் எடுத்தியா? ஆஃப்லைன் கிளாஸ் எடுக்கும்போது ஆன்லைன் மாதிரி நடக்காது, ஆன்லைன்ல இருக்கு. ஆஃப்லைன்ல ஆன்லைன்ல இருக்கு. ஸ்டாண்டிங் வெரி குட். ஸ்ரீகா கிளாப் பண்ணுங்க. ஸ்ரீகா கரெக்டா சொன்னா. வெரி குட். ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. வெரி குட். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இந்த மாதிரி சாண்ட் பண்ணணும். இது சாண்ட் பண்ணா நமக்கு எல்லாம் புரியும். சும்மா நவாடி எல்லாம் எனக்கு தெரியும், மகாபாரதம் தெரியும், ராமாயணம் தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும், அது ஒரு பிரயோஜனம் கிடையாது. எல்லா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றதுல பிரயோஜனம் கிடையாது. we have to practice. அதுதான் ஆன்லைன் கிளாஸ்க்கும் ஆஃப்லைன் கிளாஸ்க்கும் வித்தியாசம். ஆன்லைன் கிளாஸ் படம் பார்க்கிறது, டிக் 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 டிக், இது அந்த படம் பாக்குறா, இந்த படம் பாரியா, அந்த பிரபுஜி பார், அந்த பிரபுஜி பார், இந்த பிரபுஜி பார், எல்லா பிரபுஜி பேசுறாங்க. ஆஃப்லைன்ல தான் நம்ம என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் பண்ண முடியும். ஹரே கிருஷ்ணா என்ன பண்ணலாம்? நல்லா கேட்டு சொன்னாதான் நமக்கு ரியல் உண்மையிலே பெனிஃபிட் கிடைக்கும். இல்லைன்னா பெனிஃபிட்டே கிடைக்காது. அப்பதான் நம்ம வித்தவுட்லாம் பார்க்க முடியும். கிருஷ்ணர் உள்ளே இருக்கிறாரு, வெளியே இருக்கிறாரு. குந்தி மகாராணி பிரேயர் கொஞ்சமா நமக்கு புரியும். ஓகேவா? இந்த பிரேயர்ஸ் என்ன பண்ணா டெய்லி படிக்கணும். ஓகே, மொத்தம் 26 பிரேயர்ஸ் வரும். அதுல அட்லீஸ்ட் ஒரு 10ஆவது மனப்பாடம் பண்ணிடணும் கிளாஸ் முடியும் போது. இந்த புக் வாங்கிக்கோ, 60 ரூபாய். இந்த புக் வாங்கி வச்சிருக்கோம். இந்த புக் டியூஷன் தான் வாங்கியிருக்கோம். 60 rupees ஒன்லி. ஹோட்டலுக்கு போகும்போது எவ்வளவு தோசை எவ்வளவு பிரைஸ்? 150. 120. நீ போன ஹோட்டல் எவ்வளவு பிரைஸ்? தோசை ஒரு தோசை பிரைஸ், ஒரே ஒரு தோசை, சிங்கிள் தோசை 120. இந்த புக்கோட பிரைஸ் என்ன? 60 ஒன்லி. half தோசை பிரைஸ் தான் இது. ஓகேவா? அதனால நிம்மதியா வாங்கிக்கலாம். நினைச்சுக்கணும், half தோசைக்கு பிரைஸ் கூட கொடுக்க அவ்வளவு கம்மியா கொடுக்குறாங்களே அப்படின்னு. ஓகேவா? ஆனா தோசை முடிஞ்சிச்சு, ஒண்ணுமே இல்லாம தோசை அடுத்த நாள் போயிடும் வெளியில. ஓகே, எப்பயுமே வெளியே இருக்கும். ஓகே, சோ கிளாஸ் முடிச்சுக்கலாம். நம்ம ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி இருக்கா? இங்க கேள்வி வந்திருக்கு. ஓகே, எனக்கு ஒரு கேள்வி. அவன் கேள்வி வச்சுட்டு. ஓகே, ஏய் கரெக்டா கேக்குறீங்களா? ஸ்ரீகா தான் பதில் சொல்லுவா. இப்ப மட்டும் ஏன் கோவிட் வருது? கிருஷ்ணர் காலத்துல ஏன் ஒண்ணு கூட வரல? கரெக்டான क्वेश्चन, சூப்பர் क्वेश्चन. இதுக்கு யார் ஆன்சர் பண்ண முடியும்? இப்போ ஏன் கோவிட் வருது, கிருஷ்ணர் காலத்துல ஏன் கோவிட் வரலன்னு கேக்குறான். நல்ல क्वेश्चन. ஓகே, அப்ரிஷியேட் क्वेश्चन. சரி, சின்ன பசங்களுக்கு தான் சான்ஸ். சொல்லு. நார்மலான இது கிடையாது. நார்மலான அது வந்து கிடையாது. நார்மலான இப்ப இருக்க நார்மலான கிடையாதுயா? இல்ல இல்ல, கிருஷ்ணா இருந்தப்போ. ஓ, அது ஆன்மீக வேர்ல்ட் அப்படின்றியா? அதெல்லாம் அப்ப வராது. சரி, வேற ஆன்சர் கேட்கலாம். ஷீனிகா. ஓகே, ஷீனிகா. கிருஷ்ணர் வந்து பெருமாள் அண்ணால தான் வரல. அதனால பெருமாள் பக்கத்துல வராது, கோவில் வராது. ஓகே, ரகுராம். அப்ப வந்து அவங்க வந்து
மீட் ஈட்டிங் அந்த மாதிரி சென்ஸ் எல்லாம் பண்ணல. இப்ப வந்து எல்லா சென்ஸும் இப்ப வந்து பாவங்கள் பெருகிடுச்சு. வெரி குட். சூப்பர். அப்புறம் வருண் கிருஷ்ணாக்கெல்லாம் வரல. சாப்பிட்டாங்க, அதனால கொஞ்சம் வந்திருக்கலாம். ஓகே. ஆமா, கிருஷ்ணா இருந்தா மாயா இருக்காது. எப்படி சன் இருக்கோ டார்க்னஸ் இல்லையோ அந்த எல்லா ப்ராப்ளம்ஸும் இருக்கு. ஆக்சுவலா இங்க 2 வியூ இருக்கு. ஓகே, ஒன்னு வந்து கிருஷ்ணா இருக்கும்போது ஃபுல்லா நல்லா இருக்கும்ன்றீங்க. இன்னொருத்தவங்க சொல்றாங்க கிருஷ்ணா இருக்கும்போதும் சில பேர் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணாங்க. அதுவும் கரெக்ட் ஆக்சுவலா. ஏன்னா கிருஷ்ணா இருக்கும்போது எல்லாரும் கிருஷ்ணரை அக்செப்ட் பண்ணல. கிருஷ்ணரை கொஞ்சம் பேர் தான் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. கிருஷ்ணரை அக்செப்ட் பண்ணாத நிறைய பேர். எவ்வளவு இது வர பண்ணாரு. சிசுபாலா, டெய்லி கம்சம் ஒரு அரங்கல் அனுப்புவான். அந்த மாதிரி காலையில ஒரு ஆஃப்டர்நூன் லஞ்ச் கம்சன். ஆமா, அதனால கோவில் வரலன்னு நினைச்சே கிடையாது. அதோட மோசமானதெல்லாம் நடந்திருக்கு கிருஷ்ணா இருக்கும்போது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்திரன் வந்து 7 நாள் மழை பெய்விக்கிறார். நமக்கு 7 நாள் இங்க மழை பெய்யுதுங்க. 2 நாள் கொஞ்சம் மழை விட்டாலுமே நமக்கு சென்னை வந்து தடுமாறி ஃபுல் மழை, பயங்கரமான மழை. அந்த மாதிரி மழையெல்லாம் கிடையவே கிடையாது. இந்திரனே பெய்ய வைக்கிறோம். ரொம்ப கஷ்டம்லாம் வந்திருக்கு ஆக்சுவலா. இருந்தாலும் கிருஷ்ணரை நம்பி இருந்த பக்தர்கள் வந்து அஃபெக்ட் ஆகும். இந்த கோவிட் டைத்துலயுமே கிருஷ்ணரை நம்பின பக்தர்கள் வந்து ரொம்ப எல்லாம் அஃபெக்ட் ஆகல. அப்படி அஃபெக்ட் ஆன பக்தர்கள் போனாலும் கிருஷ்ணா அந்த கோவிட் யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களை கூட்டு போய் வேற பிளான் கூட்டு போயிட்டார் ப்ரீச் பண்றதுக்காக. ஓகே, அதனால நம்ம வந்து இந்த கோவிட்னால பக்தர்கள் அஃபெக்ட் ஆகுனா கிடையவே கிடையாது. பக்தர்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை தான் எப்பயுமே. பிரபுபாதர் காலத்திலேயே ஃபெமைன்லாம் வந்தப்ப, இந்த மாதிரி பஞ்சம் வந்தப்ப பிரபுபாதர் அஃபெக்டே ஆகலையே, பக்தர்கள் அஃபெக்டே ஆகல. அவங்களுக்கு அரிசி எல்லாம் கரெக்டா கிடைச்சிருச்சு. அபக்தர்கள்லாம் அஃபெக்ட் ஆகும். பிரபுஜி ஃப்ளூ வரப்பையும் அஃபெக்ட் ஆகல. ரொம்ப அஃபெக்ட் ஆக மாட்டாங்க பக்தர்கள். ஆமா, இது அதான் சொன்னேன் நான். இந்திரன் தான் சொன்னேன். ஓகே ஓகே, क्वेश्चन முடிஞ்சிச்சா? क्वेश्चन யார் क्वेश्चन? முடிஞ்சல क्वेश्चन. ஓகே, முடிஞ்சதா? உங்களுக்கு ஆன்சர் முடிஞ்சதா? அடுத்த क्वेश्चन என்ன? வேற क्वेश्चन இருக்கா? இவ கேட்டிருக்கா பாண்டு அண்ட் மாத்ரி ஆர் வைஷ்ணவாசான்னு கேட்டிருக்கா. ஆமா, obviously they are வைஷ்ணவஸ். அப்புறம் இன்னொரு பாண்டு வந்து யாரு? பியூர் டிவோட்டிஸோட அப்பா. அந்த பாண்டு வந்து என்ன பண்றாருன்னா, சைத்தன்ய மகாபிரபு வரும்போதும் அவர் பறந்து வர்றாரு. பாண்டு வர்றாரு. அவங்க 5 பசங்க வர்றாங்க. ராமானந்தராய் வந்து அர்ஜுனா. அவங்க அப்பா பாண்டு வந்து அவர் பேர் மறந்து வச்சு அவரு வர்றாரு. சோ இவங்க எல்லாம் எப்பவுமே கூட வருவாங்க. கிருஷ்ணர் எந்த பாஷை பண்ணாலும் அப்பவே வருவாங்க. அசோசியேட் ஆஃப் கிருஷ்ணா. சைத்தன்ய மகாபிரபு. ஆமா, பேர் மாதிரி. ஓகே, அதனால அவங்கள பியூர் டிவோட்டிஸ், பியூர் வைஷ்ணவஸ். ராமானந்தராய் அப்பா. இன்னொரு question. Prabhu, if Dhritarashtra does not treat well, then again Kunti and Pandavas can go to forest, no? அவங்க ட்ரீட் வெல்லா அதான் துரியோதனன் தான். அவங்க எங்க போனாலும் விடக்கூடாதுன்னு தானே வரலாம். காட்டுக்கு போனா விட மாட்டான், கொலை மட்டும் தான் ரெடியா இருக்கான். காட்டுக்கு போயிருக்காங்க. அப்ப கூட துரியோதனன் என்ன பண்றான்? துர்வாச முனி அனுப்பியப்பாரு. துர்வாச முனி தன்னுடைய செல்வத்தை காட்டுறதுக்காக தன் குயின்ஸ் எல்லாம் கூட வந்து அவங்க பாண்டவர்கள் எங்க இருக்காங்களோ அங்க வருவான். அப்பதான் வந்து ஒரு பெரிய சண்டை நடக்கும். கந்தர்வன் வந்து குடிச்சு தூக்கி போயிருவான். கரெக்டா? அப்ப அர்ஜுன் வந்து இப்படி இருப்பான். இந்த மாதிரி துரியோதனன் is not ready to allow him to live anywhere in the world. லாஸ்ட் அந்த அஞ்ஞானவாசமும் ரொம்ப கஷ்டப்பட்டு. அஞ்ஞானவாசம் ரொம்ப கஷ்டப்பட்டு. ஃபர்ஸ்ட் வந்து என்னாச்சு? பிச்சிட்டே இருக்கான். கவனி. சூப்பர் பாய் ஃபைட்டே பண்ணாம இருந்தாங்க. இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே கௌரவாஸ் வந்து ஃபைட் பண்ணிட்டே இருந்தாங்க. கௌரவாஸ் வந்து பிடிக்காது பாண்டவர்களுக்கு. சைல்ட்ஹுட்ல இருந்து பிடிக்காம. சகுனி வெலச்சிடுவான். பாண்டவர்கள் ஃபைட் பண்ண மாட்டாங்க. கௌரவாஸ் வந்து ஃபைட் பண்ணுவாங்க. சகுனி வெலச்சிடுவான். ஆமா, சகுனி. சொல்லுங்க. சரி, பாயிண்ட்ஸா? பாயிண்ட்ஸ் பண்ணலாமா? பாயிண்ட்ஸ். இது வரணும் அடுத்த ஸ்டேஜ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லு. பவுண்டரக்கா வந்து கிருஷ்ணா மாதிரி மேக்கப் பண்ணிட்டு நான் தான் கிருஷ்ணன் சொல்லிருக்கேன் இல்லையா? அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, நான் தான் கடவுள் இருக்காங்க. அவரை பார்த்து ஏமாந்துடாதீங்க. கடவுள் சொன்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி கேட்கணும்? கடவுள் சொன்னாங்கன்னா, கடவுள் சொன்னாங்கன்னா கோவர்தனகிரி தூக்க முடியுமா? அப்புறம் இல்ல கடவுள் சொன்னா என்ன கேள்வி கேட்கணும்? இல்ல
இல்ல நான் கணவனோட சொல்றாரு அப்ப அவங்கள அவர் பார்த்து என்னன்னா எக்ஸ்ட்ராடினரியா ஒவ்வொருத்தரா வரலாம் அது எக்ஸ்பேண்ட் சொல்லிட்டேன் வேற எதுனா எக்ஸ்பேண்ட் கீழ் பண்ண முடியுமா முதல்ல ஒன்ஸ் எல்லாம் போகாம இருக்க முடியுமா சாப்பிடாம இருக்க முடியுமா பல்லு வலிக்குதுன்னு சொல்லி டாக்டர் போகாம இருக்க முடியுமா தூங்காம இருக்க முடியுமா எல்லாமே பண்ணிட்டு நான் தான் கனவு அர்த்தம் அப்படின்னு கேட்கணும் ஓகேவா இது பாயிண்ட் சொல்றியா சின்ன சின்ன பசங்களே இருக்கலாம் சொல்லுங்க நான் ஒரு பாயிண்ட் சொல்ல ஃபாஸ்டா Queen Small Krishna. Okay, very good, Tejas. யார் சின்ன பசங்க எல்லாம் ஒரே கேட்டகரி மூணு கேட்டகரி சரி அப்ப வரண்டா ஃபர்ஸ்ட் அதுக்கு அடுத்து சீனிகா இருக்கு ஓகே Krishna is the original personality. Krishna is the original supreme personality of God. Okay? ஷீனிகா அப்பா நான் சொல்லு அதே மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஓகே அது உண்மை கிடையாது நம்மலாம் கிருஷ்ணனுடைய சர்வன் தாச தாச தாசானு தாசா ஹாசினி ஓபன் ஜெயில் எங்கயாவது நம்ம கம்பி தெரியுதா ஜெயில கம்பி தெரியுதா எங்கயாவது எங்க சார் ஜெயில் இது ஜெயிலே இல்லையே வெளியே போக முடியுமா போகவே முடியாது வெளியே இது இந்த ஜெயில விட்டு வெளியே போக முடியாது இதுக்குள்ளேதான் இருக்கணும் ஓகேவா கிருஷ்ணரே நினைச்சதான் வெளியே போக முடியும் யார் சொல்லணும் அதுக்கு அந்த பையன் நம்ம வந்து கிருஷ்ணருக்கு அடிமை அடிமை கிடையாது நம்ம ஃப்ரெண்ட் ஆஃப் கிருஷ்ணா சொல்லு சர்வெண்ட் வந்து அடிமை கிடையாது நம்ம வந்து நம்ம வீட்ல வேலைக்காரங்களை பார்த்து நினைச்சிட்டோம் வேலைக்காரன் பண்ண சாலி வாங்கி பண்ணு அப்படி கிடையாது நம்ம கிருஷ்ணாவுடைய ஃப்ரெண்ட் புரியுதா அந்த மாதிரி முதல்ல நம்ம அழிக்கணும் நாம சர்வெண்ட்ன்றதே புரியல ஆக்சுவலா சர்வெண்ட்னா அடிமை கிடையாது சர்வெண்ட்னா இங்க நம்ம பாக்குறது வந்து பணத்துக்காக வேலை பார்க்கறது சர்வெண்ட் அங்க அப்படி கிடையாது அன்புனால அம்மா வந்து பையனுக்கு பண்றாங்கல்ல அப்ப அம்மா என்ன பையனுக்கு அடிமையா அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க கிருஷ்ணரும் அந்த மாதிரிதான் நம்மளுடைய ஃப்ரெண்ட் புரிஞ்சுதா இல்லையா ஏன்னா ரொம்ப சைக்காலஜிக்கலா புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா சர்வெண்ட் கீழே நினைச்சிடும் வெளியில உள்ள சர்வெண்ட் மாதிரி கிடையாது இது தாசன்றது கிருஷ்ணருடைய சேவைகளுக்கு சேவனா இருக்கிறது வந்து ரொம்ப உயர்ந்த போஸ்ட் புரிஞ்சுச்சா ஓகே இது நம்ம மெட்டீரியல் வேலையில பாக்குற சர்வெண்ட் கிடையாது ஓகே ஹாப்பியா இருப்பாங்க ஓகே நான் தான் சேவை பண்ணுமா அங்க அப்படி கிடையாது ஓகேவா அது முதல்ல நான் புரிஞ்சுக்கணும் ஓகே ஒரு क्वेश्चन நல்ல சூப்பர் क्वेश्चन क्वेश्चन தான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन சொல்லு என்னன்னா இப்போ வந்து சத்ரியா வைஷ்யா பிராமணா and வைஷ்யா மூணு பேரை வந்து பூனல் போடுவாங்க அதுக்கப்புறம் சூத்ரா வந்து பூனல் போட மாட்டாங்க சத்ரியாவோட பையனை வந்து விஜயபந்து இந்த மாதிரி மூணு பேரோட ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி சொல்றாங்க சூத்ரா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருப்பாங்க ஓகே எனக்கு ஒரு சந்தமா இல்ல வைஸ் क्वेश्चन சொல்லலாம் டவுட்டா சரி சொல்லு இப்ப எல்லாரும் பூனல் போட்டாலும் அவங்க எல்லாருமே சூத்ராங்க ஆமா பூனல் என்ன ஒரு 50 பைசா இருக்கும் ₹1 இருக்கும் ₹1 ₹2 கரெக்டா நாமளும் போட்டுக்கலாம் வாங்கி அப்படி ஆயிடுச்சு இப்ப ஓகேவா பூனல் போடுறது அப்படி ஆயிடுச்சு யாராவது ஒருத்தர் கூப்பிடுங்க வாங்க நீங்க ஓதுங்க போடுங்க இது போடலாம் பூனல் என்னன்னா you are going near to the guru குருவோட பக்கத்துல போறீங்க குரு பக்கத்துல போனா பக்கத்துல உட்கார்ந்து கிடையாது அவர் கிருஷ்ணா பக்கத்துல இருக்கிறாரு கிருஷ்ணர் பக்கத்துல போறீங்க அதான் பூனல் போடுற அர்த்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஃபார்மாலிட்டியா மாதிரி அது யாரும் பண்ணலாம் ரிச்சுவல்ஸ் தான் பண்றோம் அது கவர்மெண்ட் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு நம்ம வாங்கிக்கலாம் அதெல்லாம் ஓகே அதை பத்தி நம்ம கொஸ்டின் பண்ணல நாம உண்மையிலே என்ன பண்றோம்னா ஒரு பிராமண நாளுக்கு என்ன பண்ணணும் சத்தியம் சௌச்சம் அதே மாதிரி
குவாலிட்டிஸ் 27 qualities. அந்த குவாலிட்டிஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணணும். ட்ரூத்ஃபுல்னஸ்ஸா இருக்கணும், எளிமையா இருக்கணும், அதுல இருக்கிற ஈக்குவல் டு எவரிவன், இந்த மாதிரி 27 qualities. ஓகேவா? அப்பதான் நம்ம வந்து அந்த மாதிரி we are recognized. ஓகே, அவ்வளோ அதனால கிருஷ்ணா கான்சியஸ்ல நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண மாட்டோம். கிருஷ்ண பக்தர்கள் வந்து குந்தி யாரு? குந்தி பாயா கேர்ளா? குந்தியோட பிரேயர் படிக்கிறோம்ல, அப்ப பாயோட பிரேயர் தானே படிக்கிறோம், ஏன் கேர்ளோட பிரேயர் படிக்கிறோம்? ஏன்னா கிருஷ்ணா கான்சியஸ்ல டிஃபரன்ஷியேட் பண்ண மாட்டோம். அது கேட்ச்னா டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. பாய்ஸ் முதல்ல பூல் பண்ணுவாங்க, கேர்ள்ஸ் என்ன பண்ணிடுவாங்க? ஒதுக்கிடுவாங்க. ஆனா கிருஷ்ணர் உணர்வுல அப்படி கிடையாது. கிருஷ்ண உணர்வுல ஒரு நீயும் ஒரு குந்தி மகாராணி மாதிரி பெரிய டிவோட்டி ஆகணும். புரிஞ்சுச்சா? உனக்கு அந்த மனசு சோல் தான் முக்கியம். மனசு கிருஷ்ணன் லைச்சுனா you can become a great devotee. Only boy cannot become a devotee. Girl also can become a devotee. புரிஞ்சுச்சா? அப்ப எது உயர்ந்தது? பிராமண உயர்ந்ததா, கிருஷ்ண கான்சியஸ் உயர்ந்ததா? ஏன்னா there's equality. Okay. ஓகே, இதுல ஒரு क्वेश्चन அந்த क्वेश्चन பாக்கா இந்த क्वेश्चन அந்த क्वेश्चन முடிச்சிட்டு இது நல்ல क्वेश्चन கேட்டிருக்கா. இது முடிச்சிட்டு ஓகே முடிச்சிட்டீங்க. ஓகே, Why Duryodhana want to attack Pandavas wherever they live if they don't want the kingdom also? அவங்க கிங்டம் yeah, envious people lack like that only. envious இருக்கணும் வெச்சுக்கோயே, அவன் இருந்தாலும் எனக்கு பிடிக்காது, அவனை பார்த்தா எனக்கு பிடிக்காது, அவனை அழிச்சிடும். வருவாங்க அப்படின்னு அந்த டவுட்லயே இல்ல, அது எப்படியாவது அழிச்சிடும். அவன் வந்து இருக்க கூடாது, அவ்வளவுதான். இதான் envious வந்து வெரி வெரி டேஞ்சரஸ். அது பியூர் டிவோட்டிஸ் மேல envious-ஆ இருந்ததால துரியோதன வம்சமே இருந்துச்சு. அதனால எப்பயுமே தூய பக்தர் மேல envious வைக்க கூடாது, envious-ஏ இருக்க கூடாது, பக்தர் மேல envious வரக்கூடாது. ஆசைய क्वेश्चन என்ன? அதுக்கு தப்பீங்க என்னன்னா இப்போ இஸ்கான்ல வந்து பிரம்மச்சாரி வந்து லேடிஸ் தொடக்கூடாதுன்னு சொல்றோம். பிரம்மச்சாரி எங்க இருந்தாலும் தொடக்கூடாது, இஸ்கான் மட்டும் இல்ல. சரி, क्वेश्चन என்ன? அப்போ நீ சொல்றல இவங்க ரெண்டு பேரும் சோல் தானே, அப்போ ஏன் அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் क्वेश्चन கவனிக்கலாம். இப்போ வந்து பிரம்மச்சாரிஸ் வந்து லேடிஸ் தொடக்கூடாது, கரெக்ட். இப்போ வந்து இப்போ நீ சொல்றல ரெண்டு பேரும் வந்து சோல் தான் சோல் தொடக்கலாமே, ஏன் தொடக்கூடாது கேட்கறதுக்கான क्वेश्चन. இந்த உலகத்துல இருக்கிற வரையும் இந்த ரூல்ஸா ஃபாலோ பண்ணணும். பிரபுபாதர் ரொம்ப ரொம்ப கிழவனா மாறிட்டார், மீன்ஸ் ரொம்ப வயசாயிடுச்சு, அவருக்கு 81 வயசு ஆயிடுச்சு. அப்ப கூட ஒரு டிசைபிள் வராங்க, பெண் டிசைபிள் வராங்க. அப்ப கூட அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து தனியா பேச மாட்டேன், அவருடைய ஹஸ்பண்ட் இருக்கணும், இல்லை என்னோட டிசைபிள் இருக்கணும். அந்த அம்மா சொல்றாங்க, உங்ககிட்ட நான் தனியா டிஸ்கஸ் பண்றாங்க. தனியா டிஸ்கஸ் பண்ண முடியாது. அதேதான் நம்ம வந்து சோட்டா ரிதர்ஸ் இல்லையா, அதேதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். கலியுகத்துல வந்து நம்மனா இதாயிட்டமே சோல் தான் அப்படின்னு சொல்லி கிடையவே கிடையாது. பெண்கள் தனியா தான் இருக்கணும், ஆண்கள் தனியா தான் இருக்கணும். அந்த லைனே பாத்தீங்கன்னா, அந்த பையன் வந்தவங்க இந்த சொன்னா பெண்கள் லைன்குள்ள வரக்கூடாது. சின்ன வயசுல இருந்து அந்த கான்சியஸ் வரணும். நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே பல. அது வந்து மாடர்ன் எஜுகேஷன், கெட்ட குட்டிச்சோராயிடும். பெண்கள் வந்து அவங்களுடைய லைன்ல போகணும், ஆண்கள் அவங்க லைன்ல போகணும். இந்த முடிஞ்ச உடனே இது முடிஞ்ச உடனே தான் என்ன பண்ண முடியும்? எப்ப வந்து உண்மையிலேயே ஆன்மா பிளாட்ஃபார்ம் வந்துட்டோமோ அப்பதான் என்ன பண்ண முடியும்? ஆன்மா ஒத்துக்க முடியும். ஓகேவா? அந்த நேரத்துல வந்து மிங்கிள் ஆயிக்கலாம். ஓகே, இந்த கலியுகத்துல வந்து மெட்டல் வேல்ல வந்து பெண்கள் தனியா இருக்கணும், ஆண்கள் தனியா இருக்கணும், ஹஸ்பண்டோட ப்ரொடெக்ஷன்ல இருக்கணும், அப்பாவோட ப்ரொடெக்ஷன்ல இருக்கணும், பையனுடைய ப்ரொடெக்ஷன்ல இருக்கணும். ஓகேவா? இது வந்து அடிமைத்தனம் கிடையாது, இது வந்து இட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஃபார் லேடிஸ். என்ன क्वेश्चन? ஏன் எல்லாரும் மகாபாரத்ல சண்டை போட்டாங்க? பிகாஸ் நிறைய நடக்கும். இப்ப கலியுகத்தில் நடக்குது சண்டை. ஒரு வீட்டுல சண்டை இல்லையா? நடக்காதா? உனக்கும் வீட்டுல ஒரு பசங்களுக்கு சண்டை நடக்காதா? பேர சொல்லக்கூடாது. ஓகே, சண்டை நடக்கும்ல, இப்ப நடக்கும்ல. ஏன் சண்டை நடக்குது? நேச்சர் ஆஃப் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தோட நேச்சர் என்ன? குவாரல் அண்ட் ஹிப்போக்ரசி. எப்பயுமே கான்ஃபிளிக்ட் இருக்கும், குவாரல் இருக்கும். அதனாலதான் சொல்றோம், இந்த உலகத்தை விட்டு அந்த லோகத்துக்கு போகணும்னு சொல்றோம். அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே சாட் பண்ணோம். இதோட முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா பாயிண்ட் ஷேர் பண்ண முடியாது, நம்ம நமஸ்தே நரசிம்மா சொல்லிட்டு முடிச்சிடலாம். ஓகே, நமஸ்தே நமஸ்தே
लक्ष्मी भगवान की, लक्ष्मी भगवान की, भक्तलाल महाराज की, निताय गौर प्रेमानंदे। हरे कृष्णा। थैंक यू वेरी मच। हरे कृष्णा हरे हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्णा। हरे कृष्णा Hare Krishna. हरे कृष्णा हरे कृष्णा